ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மான்வா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டைல் ஆஃப் ஏ சைனிங் ஸ்வாட் சாப்டர் 100 அண்ட் லெவல் 2 120 வரையும் தான். அப்புறம் உங்களில் சில பேர் வீடியோவை பாதியிலே கட் பண்ணிட்டு போகிறீங்க. தயவு செஞ்சு நீங்களாம் கொஞ்சம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். யார் வந்துட்டு பாதியிலே கட் பண்ணிட்டு போகிறீங்களோ அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் அடுத்த வீடியோவோட இந்த மான்வா மொத்தமாக முடியுது. இந்த மான்வாவே அவ்வளோதான். மொத்தமாகவே இந்த மான்வாவில் 130 சாப்டர் தான். அதோட இந்த மான்வாவே முடிஞ்சிருது. அப்புறம் கமெண்டில் வந்துட்டு இந்த மான்வாவை பாதியில் விட்டுரு போகாதீங்க ப்ரோ, ஃபுல்லாக போடுங்க ப்ரோ அப்படிலாம் சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதை சொல்லணும்னு நினச்சேன், அதுக்காண்டி தான் முன்னாடியே சொல்லிக்கிட்டேன். ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் அடுத்த மான்வா என்ன போடுறதுங்கிறதுக்காண்டி நான் வந்துட்டு கம்யூனிட்டியில் போஸ்ட் போட்டிருக்கேன். அதில் சூஸ் பண்ணுங்கள். அது ரெண்டுமே வேணான்னாக்கா என்ன வேணுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் லாஸ்ட் வீடியோவில் எதோட கட் பண்ணிட்டு போயிருந்திருப்பேன்னா, மவுண்ட் மூடாங்கில் நம்ம ஆள் ஆடிதாரிக்காரனை தாத்தா கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து கூப்பிட்டுருப்பான். இதோ வரேன்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். அதோட கட் பண்ணியிருப்போம். அப்படியே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி எடுத்துருப்பேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பாருங்க. ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எமடாங் கொகையா? யாரும் போகக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்ட அந்த கொகையா? ஆமாண்டா ஆட்டுதாடி. லாஸ்ட் தடவை சைனிங் ஸ்வாடு நம்ம இடத்துக்கு வந்ததுனால அப்போதைக்கு மார்ஷியல் அங்கிள் அவனுக்கு கொடுத்த பில்லை வந்துட்டு அந்த யமடாங் கொகைக்குள்ளே கொண்டு போயிட்டு பாக்ஸோட வச்சானா. எதுக்கு தாத்தா, எதுக்கு அங்கே கொண்டு போய் வச்சான்? அந்த பில் இருக்கிற அந்த பாக்ஸை நீ திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட சைனிங் ஸ்வாட் செட்டில் அவங்கள்ட்ட கொடுக்கணுமா? தாத்தா அதை தான் கேட்குறேன். எதுக்கு வந்துட்டு சைனிங் ஸ்வாட் அந்த யமடாங் கொகையில் போயிட்டு அந்த பில் இருக்கிற பாக்ஸை வச்சான்? இங்கே பாரு ஆட்டுதாடி, சுப்ரீம் மாஸ்டர் மாதிரியான சைனிங் ஸ்வாடு எந்த ஒரு காரணமே இல்லாமல் அந்த இடத்துல அதை வச்சிருக்க வாய்ப்பு கிடையாது. வேணும்னே ஏதாச்சும் ஒரு ரீசனுக்காக தான் அந்த இடத்துல வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதை கேட்டோடனே இவன் சாக்கோட திருக்கு புருக்குன்னு முழிச்சிட்டு இருக்கான். இந்த இடத்துல ஏதோ ஒரு தேவை இருக்குன்னு வச்சானா? தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அந்த பில் இருக்கிற பாக்ஸ் எடுத்த போய் பார்த்தா மொத்த யோகாய் எனர்ஜியும் அந்த டிமோனிக் எனர்ஜியும் அந்த பில் அப்படியே அப்சர்வ் பண்ணி அது ஒரு யாப்டாங் பில்லா மாறி இருக்கு. இவன் உடனே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இந்த பில்லை மட்டியில் ஹியூமன்ஸ் சாப்பிட்டாங்கனாக்க சொல்லப்போனா அது ஒரு பாய்சன் இருக்கிற மாத்திரையை முழுங்குறதுக்கு சமம். அது தெரிஞ்சிருந்தும் எதனால சைனிங் ஸ்வாட் இந்த மாதிரி ஒரு இதை இந்த இடத்துல வச்சுட்டு போனோம்? இது தெரியாம அவனுக்கு இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன் எதனாலயா இருக்கும்? அப்போக்கி யோசிச்சு பார்க்குறான். அந்த மாதிரி தாத்தா அவன்கிட்ட பாஸ்ட்ல சொல்லியிருப்பாரு, இந்த யமடாங் கொகையிலேருந்து எப்பெல்லாம் அதிகமான அந்த டிமானிக் எனர்ஜி வெளில வருதோ அப்பெல்லாம் என் மண்டையில இந்த மாதிரியான கொஸ்டின் ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும். என்ன கொஸ்டின் தாத்தா அது? அது அந்த 9 tailed fox மறுபடியும் நம்ம மூடாங்க விசிட் பண்ணுமோன்னு எனக்கு தோணும். அப்போக்கி ஹீரோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான். அதுவும் அந்த ஆட்டுத்தாடிக்காரனுக்கு ஞாபகம் வருது. ஒரு ஸ்வாடுங்கிறது அவங்க மாஸ்டர் கிட்ட இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும், சேஃபாக இருக்கும். இல்லை, இதுக்கு வாய்ப்பே இல்லை. அதேமாதிரி ஹீரோ வந்துட்டு கேட்டிருப்பான்ல, இந்த மாதிரி 9 tailed fox எனக்கு வந்துட்டு இதுக்கப்புறமேலுக்கும் என்னோட மார்ஷியல் ஜேர்னியில் நான் அட்வான்ஸ் ஆகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்து அந்த 9 tailed fox கிட்ட கேட்டிருப்பான்ல, அதாவது பாஸ்ட் லைஃப் ஹீரோ கிட்ட. அதை யோசிச்சு பார்த்தோன்னே இவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ சரி, நான் வந்துட்டு உனக்கு என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸை பார்க்கறதுக்கு ஒரே ஒரு தடவை தான் சான்ஸ் தருவேன். இங்கே செகண்ட் சான்ஸுங்கிறதுக்கு பேச்சே கிடையாது. புரிஞ்சுதா? இவனுக்கு ஒவ்வொரு தடவை பாஸ்ட்ல நடந்ததை யோசிச்சு பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் ஆகுறான். நான் என்ன நினச்சேனாக்க, இந்த மாதிரி 9 tailed fox கிட்ட என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் இதுக்கப்புறமேலுக்கு எப்படி போகிறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு கேட்டதுக்காக சைனிங் ஸ்வாட் மூலியமாக எனக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னு நினச்சேன். ஆனால் ஒருவேளை எனக்கு ஹெல்ப் பண்ண அந்த சைனிங் ஸ்வாடே 9 tailed fox-ஆக இருக்குமோ? கட் பண்ணி இங்கிட்டு ஹெவன்லி டிமனை கட்டுறாங்க. பயபுல அவனோட ஃபிஸ்ட் டெக்னிக்கை வச்சு அந்த உடன்டால் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அது அடிக்கிற ஒவ்வொரு அடியும் மட்டார்னு விடுது. இவனும் எப்படியும் அவனோட கையை வச்சுலாம் தடுக்கிறான். பட் ஆனால் அந்த உடன்டால் இவன் கெஸ் பண்ண முடியாத மாதிரி சண்டை போடுது. காலை வச்சு ஒரே பறந்து போய் விழுகுறான். கொய்யால இந்த உடன்டால் கூட சண்டை போடும்போது நான் ஏதோ முட்டா பையா மார்ஷியல் ஆர்ட்ஸே தெரியாதவன் கையும் காலையும் நீட்டி சண்டை போடுற மாதிரி எனக்கு தோணுது. இந்த உடன்டாலோட ஒவ்வொரு மூவுமே கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியாத மாதிரியும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத மாதிரியும் இருக்குது. அதுக்கிட்ட ஏமாந்து போய் அடி வாங்கிட்டே இருக்கேன். சொல்லப்போனா இந்த உடன்டால் என்ன வச்சு விளையாடிட்டு இருக்கு. இங்க பாரு என்ன போஸ்ட்ல நிக்குதுன்னு அடிச்சுப்புட்டு உடனே நம்ம ஆளு உல்ஃப் கிங் ஜம்ப் பண்ணி, ஏய் ஹெவலி டீமன் எப்படி சண்டை பண்ணணும்னு என்கிட்ட இருந்து கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடன்டால் மேலேருந்து ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண வரா. நின்ன இடத்துலேருந்தே கையை வச்சு ஒரே குத்து வந்த வேகத்திலே பறந்துக்கிட்டே போயிடுறான். சரி வா பாத்தரலாம் எவ்வளோ நேரம் ஒன்னால இந்த மாதிரி ட்ரிக் பண்ணி சண்டை போட முடியுதுன்னு. நான் இதை கடைசி வரையும் நின்று சண்டை போடுறேன். ஹீரோ மறுபடியும் கிளம்பிட்டான். நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இந்த மாதிரி இவன் இவ்வளோ இன்ட்ரெஸ்டடா அந்த உடன்டால் கூட சண்டை போடுவான்னு. யங் மாஸ்டர் என்னவா? நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல நீங்கள் இப்படி வந்த உடனே திரும்ப டோரீமுக்கு போவீங்கன்னு. இல்லை ஹவா, எனக்கு அங்கே செய்கிறதுக்கு சில விஷயம் இருக்குது. அதை என்னால் மட்டும்தான் பண்ண முடியும். சூரியன் ஒன்னே, யங் மாஸ்டர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் இல்லை ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் யார்கிட்டாச்சும் சொல்லணும் அப்படின்னாக்க பக்கத்தில் இருக்கிற நான் மேனேஜ் பண்ணுற பவுலியானை போயிட்டு விசிட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே சூரியன். லார்ட் கூவி, நீங்கள் தான் நம்ம சைனிங் ஸ்வாட் செட்டை நல்லபடியாக பார்த்துக்கணும். உங்களோட ட்ரைனிங்கில் ஸ்லாக் ஆஃப் பண்ணவே கூடாது, புரியுதா? ஓகே யங் மாஸ்டர் என்னவா? டேய் மலமாடு, உன்னையும் தான் ட்ரைனிங்லாம் ஒழுங்காக பண்ணணும், புரியுதா? ஓகே யங் மாஸ்டர், கவலைப்படாதீங்க. அப்புறம் வேற யாரு அப்படின்னு ஹீரோ ஒவ்வொரு ஆள்கிட்டயா சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாலேருந்து ஒரு வாய்ஸ், யங் மாஸ்டர் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஹீரோ உடனே ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான்.
இங்க கட் பண்ணி டோரிமை காட்டுறாங்க. சீனியர் பிரதர், நீங்க என்ன சொன்னீங்க? ப்ராமிஸ் பண்ண டைமுக்கு வரேன்னு தானே சொன்னீங்க, ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? டேய் முள்ளுமண்டி தலையா, நான் இன்னும் ஃபுல்லா ரிகவர் ஆகலடா. அதனால என்னால அந்த மாதிரிலாம் ஜம்ப் பண்ணிலாம் ஓடி வர முடியாது. உங்களால வர முடியாதுனாக்க நீங்க அப்ப என்கிட்ட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ப்ராமிஸே பண்ணியிருந்திருக்க கூடாது. எல்லாம் உங்களால தான் சீனியர் பிரதர். சேரா முள்ளமன்றி, உன்னோட மாஸ்டர் எங்க? தாத்தா பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. என்ன நீங்க இன்னும் அந்த குகையை ஓபன் பண்ணலையா? அதான் அந்த அண்டர் கிரவுண்ட் சீக்ரெட் ரூம். எங் மாஸ்டர் என்னவா, நீங்க இவ்வளவு லேட்டா வந்ததுனால நான் கொஞ்சம் கவலையா இருந்தேன். கவலைப்பட்டீங்களா? அந்த இம்மோர்டல் சோகா கிட்ட ஹீரோ வந்துட்டு இந்த அண்டர் கிரவுண்ட் சீக்ரெட் ரூமை பழைய மாதிரியே வெளி உலகத்துக்கும் இங்க இருக்கிற டைம் டிஃபரன்ஸை கிரியேட் பண்ண சொல்லிட்டு விட்டுட்டு போயிருந்திருப்பா, யாரும் இந்த கதவை திறக்காதீங்கன்னு. அது இப்ப ஹீரோ திரும்ப வர வரையுமே யாருமே திறக்கல. இப்பதான் ஹீரோ வந்துட்டு திறக்க போறான். இந்த ரூம்ல இருந்த பிரச்சனை சால்வ் ஆகல, அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது. சோஹோ, உன்னை நான் நம்புறேன். நீ மட்டிலும் இந்த ரூமை சரி பண்ணலைனாக்க இங்க ரொம்ப பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணா அந்த இடம் ஒரே வெளிச்சமா இருக்கு. கட் பண்ணி தூரத்துல ஒரு மலையில 3 விளக்குல ஆல்ரெடி ஒரு விளக்கு அணைஞ்சிருக்கு. இப்ப இன்னொரு விளக்கும் அணைஞ்சிட்டு. கைஸ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த ஈவில் சாஸ்திரர் பையன் நம்ம ஹீரோ கூட சண்டை போடும்போது ஒரு பிங்க் கலர்ல ஒரு லைட் நேரா பறந்து போயிட்டு அவன் உடம்புக்குள்ள புந்துது. அப்போதைக்கு ஒரு விளக்கு ஆஃப் ஆச்சா, இப்ப மறுபடியும் இன்னொரு விளக்கு ஆஃப் ஆயிருக்கு. ஏன்னா இப்பதான் அந்த ஈவில் சாஸ்திரர் பையல ஹீரோ 2 துண்டா வெட்டி பொழந்து போட்டான்ல, அதனால அதே மாதிரி ஒரு பிங்க் கலர் லைட் வந்துட்டு பறந்து வந்து இந்த சின்ன பையன் உடம்புல புந்துக்குச்சு. அந்த ஈவில் சாஸ்திரர் நாதாரி பையன் இன்னும் செத்தப்படல, இன்னும் உயிரோட தான் இருக்கான். இப்போக்கி இந்த சின்ன பையனோட உடம்புல இருக்கான். இன்னும் ஒரே ஒரு விளக்கு தான் இருக்குது. மொத்தம் 3 கேண்டில், அதுல 2 கேண்டில் அணைஞ்சிட்டு இன்னும் ஒரு கேண்டில் இருக்கு. அப்ப இந்த பயலுக்கு 3 லைஃப். இங்க மறுபடியும் டோரிமே காட்டுறாங்க. அதாவது அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ள இருக்கிற டைமுக்கும் வெளில இருக்கிற டைமுக்கும் டிஃபரன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பாக்குறதுக்காக மறுபடியும் ஊதுபத்தியை கொளுத்தி வைக்கிறாங்க. அப்போ யங் மாஸ்டர் என்னவா, என்ன சொல்றீங்க? ஒரு ஸ்பெல் கிராஃப்ட் மூலியமா அங்க இருந்த டைம் டிஃபரன்ஸை மொத்தமா அழிச்சிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? சரி, அந்த மாதிரி யார் பண்ணாங்கன்னு சொன்னாங்களா? தாத்தா அதுவா, அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க டோரிமோட ஸ்பெல் கிராஃப்டை யூஸ் பண்ற ஒரு ஆள் தான் அந்த மாதிரி டைல் டிஃபரன்ஸை மொத்தமா அழிச்சாங்கன்னு சொன்னான். இம்மோர்டல்ஸ் எப்பயுமே இந்த மாதிரி தான், நேரடியா எதையுமே சொல்லவே மாட்டாங்க. சுத்தி வளைச்சி நாக்கு மூக்கெல்லாம் தொட்டு அப்படிதான் பேசுவாங்க. இதுவே ஒரு யோகாயோட வேலையா இருந்ததுனாக்க நான் நேரா கழுத்தை பிடிச்சி ஆன்சரை புடிங்கி எடுத்திருப்பேன். ஆனா என்ன பண்றது, இம்மோர்டல்ஸ் ஆகி போயிடுச்சு. முள்ளமண்டி தலைய உடனே ஒரு இது தோணி, மாஸ்டர் ஒரு வேலை அதனாலயா இருக்குமோ? முள்ளமண்டி தலையா, நான் தாண்டா நம்ம டோரிம் ஸ்பெல் கிராஃப்ட் இல்லாம வேற ஒன்று யூஸ் பண்ணது அந்த ஒரே ஒரு டைம் மட்டும்தான். அந்த டார்க் ஸ்பெல்ல ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஹிடன் ட்ராப் ஒளிஞ்சிருந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி டைம் டிஃபரன்ஸ் மொத்தமாக அழிஞ்சிருக்குனாக்க அன்னைக்கு நம்ம உள்ள போய் பார்த்தா அந்த டார்க் ஸ்பெல்ல ரொம்பவும் காம்ப்ளெக்ஸான ஒரு ஹிடன் ட்ராப் இருந்திருக்கு போல இருக்கு. முள்ளமன்றி தலையனுக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. அந்த ஈவில் சாஸ்திர சொல்லியிருப்பான், நீ பண்ண அந்த தப்புனால வரப்போற கான்சிக்வன்சஸ் நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். என்னோட டெக்னிக்கை நீ ஸ்பை பண்ணதுக்கான ப்ரைஸை நீ பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அந்த ஈவில் சாஸ்திர சொல்லியிருந்திருப்பான். அது கரெக்டாக நம்ம முள்ளமண்டி தலையனுக்கு உதிக்குது. தாத்தா, இது எல்லாமே என்னோட தப்பு தான். என்னோட ஸ்கில் மேலே நான் ரொம்பவும் கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டேன். நீங்கள் சொல்லி கொடுத்ததெல்லாம் நான் மறந்துட்டேன். நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க, ஒரு சாதாரண ஸ்பெல்லாக இருந்தால் கூட அதை ரொம்பவும் நல்லா ரிவ்யூ பண்ணணும், அதை உள்ளே போய் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நான் எதுவுமே யோசிக்காமல் அதை செஞ்சிட்டேன். முள்ளமண்டி தலையா, என்ன மறுபடியும் கல்லாமார ட்ரை பண்ண போறியா? இங்கே பாரு, அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு ட்ராப் இருக்குங்கிறத பார்க்க மறந்தது நீ மட்டும் கிடையாது, நானும் தான். உன் இடத்துல இருந்திருந்தா நானும் அதே மிஸ்டேக்கை தான் பண்ணியிருந்திருப்பேன். அதை பற்றி கவலைப்பட்டுட்டு இருந்தீனாக்க அப்புறம் அந்த ஈவில் சாஸ்திரர் தேவைப்படுறத நீ பண்ணுற மாதிரியே ஆகிடும். ஓகே மாஸ்டர். இவங்க வச்சு பார்த்ததுல அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்பவுமே நல்லாவே தெரியுது. யங் மாஸ்டர் என்னவா, அந்த சீக்ரெட் ரூமை விட்டு நீங்கள் வெளில வரும்போது உங்கள் ஃபேஸை நான் பார்த்தேன். அதுலேயே என்னால் நல்லாவே தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அது ஒர்க் ஆகுதுன்னு. மாஸ்டர், அந்த பிரச்சனை உண்மையிலேயே ரிசால்வ் ஆயிடுச்சு. பார்த்தா முன்ன இருந்த டைம் டிஃப்ரென்ஸோட இப்போ ரொம்பவுமே அதிகமாகவே இருக்குது. ஹீரோனே, அப்போ சரி, நான் என்னோட ட்ரைனிங்கை இப்போ உடனேவே ஸ்டார்ட் பண்ணுறேன். யங் மாஸ்டர் என்னவா, உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணுமா? முள்ளமண்டி தலையா, நிறையா சாப்பாடு, நிறையா மீட் வச்சு அதை மட்டும் ரெடி பண்ணி வை, போதும். நான் என்னோட ட்ரைனிங் முடித்த உடனே செம்ம பசியில் இருப்பேன். கட் பண்ணி இங்கிட்டு பேம்பு ஃபாரஸ்ட்டை காட்டுறாங்க. அந்த ஃபேமஸான பிளாக் ஸ்மித் கு யாஜாவோட ஒரு அசிஸ்டன்ட் இருப்பால, அவ இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறான்னா, என்னோட மாஸ்டர் இப்போதைக்கு யாரையும் மீட் பண்ணுறதா இல்லை, எல்லாத்தையும் ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கானாக்க அது நம்ம ஆளு ஃபாக்ஸ் பையகிட்ட தான். மீன் மண்டை, ஒழுங்கு மரியாதையா நான் என்ன சொல்றேங்கிறத கவனி, இல்லை உன் காதில் இன்னும் தண்ணி இருக்குதா? நான் இந்த இடத்துல ஒன்றும் அந்த குரங்கு பைய சொன்னதை கேட்டு இங்கே வரல, நான் என்னவா நிம்முக்காக இங்கே வந்திருக்கேன். ஃபாக்ஸ், அந்த குரங்கு பயலுக்காக ஒர்க் பண்ணுற யாரையும் மீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த பிளாக் ஸ்மித் என்ன சொல்ல வரேன்னு கூட லிசன் பண்ணுறதுக்கு கூட காதை கொடுக்க மாட்டானா? சரி, மீட் பண்ணலன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இடத்துக்கு நான் எல்லாரும் உங்களை நம்புறேன்னு நினச்சி இங்கே வந்தேன்னு நினைக்கிறீங்களா? சரி, இந்த மெசேஜை நான் நேராக போயிட்டு என்னவா நிம்முக்கிட்ட சொல்லிடுறேன். இந்த மாதிரி உங்ககிட்ட ஹெல்ப்னு வந்தப்ப கதவை திறக்காம கதவை மூஞ்சிலே மட்டார்னு அடிச்சு ஹெல்ப்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னு. திடீர்னு ஒரு வாய்ஸ், இங்கே பாரு, என்னவா நீ இந்த மாதிரி இமோட்டல் ஆகிறதுக்காண்டி அசண்ட் ஆகி போயிட்டாரு.
அதுவும் இல்லாம நீ அந்த குரங்கு பயலுக்கு கீழே தானே வேலை பார்க்குற, என்ன ட்ரிக்கு யூஸ் பண்ண பார்க்குற இந்த மாதிரி என்வானிமோட பேரை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கு யாஜா அங்கே வென்றாரு. பிளாக் ஸ்மித், உங்களுக்கு பொய் சொல்லன்னு தெரிலன்னா அட்லீஸ்ட் அதை ப்ராக்டிஸ் ஆச்சு பண்ணுங்க. இல்லை உன்னை என்னால் நம்ப முடியாதுன்னு மூஞ்சுக்கு முன்னாடி சொல்லுங்க. அந்த குரங்கு பயலுக்கு இன்னும் தெரியாது இந்த மாதிரி என்வானிம் வந்துட்டு ஹியூமனாக மாறிட்டான்னு. அதுவும் இல்லாமல் என்வானிம் உங்களை பார்க்க வந்தாருங்கிறதும் அவனுக்கு தெரியாது. நான் என்வானிமை மீட் பண்ணங்கிறதும் அவருக்கு தெரியாது. இப்போதைக்கு இந்த இடத்துல யோகாய்ஸ்ல நம்ம என்வானிம்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய யோகாய்ஸ்னா அது நீயும் நானும் தான். நம்ம 2 பேர் மட்டும்தான். புரியுதா கு யாஜா? மீன் மண்டை சுற்றி போட்டுருக்கிற ஃபார்மேஷன் எடுத்துட்டு அந்த பையில உள்ள விடு. எஸ் மாஸ்டர். சரி ஃபாக்ஸ், என்ன சொல்ல வந்தியோ அதை நேரடியாக சொல்லு. என்ன பிளாக் ஸ்மித் உள்ள கூட்டிட்டு வந்துட்டு இந்த முறை முறைக்கிற? என்ன விஷயம்னு சொல்றா? பேசிட்டு இருந்தவன் திடீர்னு ஒரு பைய ஃபுல்லாக எதையோ வச்சு அங்கிட்டு கொடுக்குறான். ஃபாக்ஸ், என்னது இது? பிளாக் ஸ்மித், அதில் வந்துட்டு அந்த கேட்டு நாதாரி பயலுக இருக்காங்களே அவங்களோட ஸ்பிரிட் கோரும் அப்புறம் அவங்களோட கிளாஸும் இருக்குது. இதை வச்சு என்வானிமுக்கு ஒரு சூப்பரான பொருளை செஞ்சு தரணும். ரீசெண்டாக தான் அந்த கேட்டு நாதாரி பயல்களை என்வானிம் கொன்னாரு. ஃபாக்ஸ், நீ அந்த கேட்டு நாதாரி பயல்கள்னு உனக்கு முன்னாடி சில கேட்டு பயல்க என்னை வந்து ஜாயின் பண்ண சொல்லி மிரட்டிட்டு போனாங்களே அவங்களையா சொல்ற? ஆமாம், அந்த ஹெர்டிக் கல்ட் லீடர் வந்துட்டு மங்கி பயலை ஏமாத்திட்டு முரியம் அலைன்ஸ் அட்டாக் பண்ண போனதுனால அது அந்த மங்கி பயலுக்கு செம்ம காண்டியத்தை விட்டுருச்சு. அதனால அந்த கல்ட் லீடரை பிடிக்கிறதுக்காண்டி அந்த கேட்டு பயல்களை அனுப்புனாங்க. ஆனால் கடைசியில் என்வானிம் ஸ்வாட் மூலியமா 2 பயல்களோட சோழியும் முடிஞ்சது. ஃபாக்ஸ், நீ சொல்றதெல்லாம் உண்மைனா அந்த கல்ட் நாதாரி பைய அதான் அந்த லீடரு அவன் ஓவரா இந்த டிமோனிக் எனர்ஜி மேலே ஒப்சஸ்டாக இருந்தான். அவனுக்கு கரெக்டு தான் இது. அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக தான் என்வானிமுக்கு நான் ஒரு சூப்பரான யோகாய் ஸ்வாட் செஞ்சு கொடுத்தேன். இப்போக்கே அதை தான் அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதான் பிளாக் ஸ்மித், அதுக்காண்டி தான் உன்னை நான் தேடி வந்தேன். நீங்கள் வந்துட்டு இந்த மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி என்வானிம் கிட்ட கொடுக்கறதுக்காக சில வெப்பன்ஸ்லாம் கிரியேட் பண்ணி தரணும். என்ன சொல்கிற ஃபாக்ஸ்? நான் தான் ஆல்ரெடி அவங்களுக்கு 2 ஸ்வாடு கிரியேட் பண்ணது இருக்குதே. ஒன்று யோகாய் ஸ்வாட், இன்னொன்று நான் பாஸ்டில் கிரியேட் பண்ண அந்த ஸ்வாட். அப்படி இருக்கும்போது மறுபடியும் எதுக்கு என்வானிமுக்கு மறுபடியும் வெப்பனு? அதுவும் இல்லாமல் இந்த கிளாவை வச்சு ஸ்வாடு கிரியேட் பண்ணுறதுக்கு இது கரெக்டான மெட்டீரியல் கிடையாது. சரி பிளாக் ஸ்மித், அப்போ என்ன பண்ணுறது? காட்லெட் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி நம்ம என்வாகிங் கூட இருக்கிற ஹியூமனில் ஒரு ஆள் ஃபிஸ்ட்டை யூஸ் பண்ணி சண்டை போடுவாங்கன்னு. கட் பண்ணி இங்கே டோரிமை காட்டுறாங்க. இந்த மாதிரி ஹீரோக்கு சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் அதிகமான சால்ட்டும் கூட வச்சுருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாள் உள்ளே இருக்கிறதுனால சாப்பாடுலாம் கெட்டு போகுது அப்படிங்கிறதுக்காண்டி சால்ட் வச்சு அதை இன்னும் கொஞ்சம் நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. முள்ளம்பன்றி தலையா, எங்கடா போயிருந்த எத்தனை நாள் நைட்டு ஃபுல்லாக? மாஸ்டர், இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு யாரும் இல்லாதனால ஃபுல்லாக நைட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் பிரதர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால கொஞ்சம் நேரம் தூங்கினேன். சரி, சைனிங் ஸ்வாட் எப்படி இருக்கான்? யங் மாஸ்டர் என்வாவோட இன்ஜுரிஸ் எல்லாமே ஆல்ரெடி ஹீல் ஆயிடுச்சு. ஆனால் ஒவ்வொரு தடவை என்வா வந்துட்டு அந்த ஸ்பெல் சேம்பரை விட்டு வெளில வரும்போதெல்லாம் நான் வேற யாரோ ஒரு ஆளை பார்க்குற மாதிரி எனக்கு இருக்குது. அது எனக்கு அட்ஜஸ்ட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. புரிதுரா முள்ளமன்றி தலையா, நீ என்ன சொல்ல வரேன்னு? அந்த வாழை உடச்சி தள்ளிட்டு லைஃப் அண்ட் டெத் ரிலீமை ரீச் பண்ணுறதுங்கிறது ரொம்பவும் கஷ்டம்தான். யங் மாஸ்டர் என்னவா சொன்னார், இந்த மாதிரி அந்த லெவலில் ரீச் பண்ணணும்னா சில தடவை செத்து மறுபடியும் உயிரோட வரணும்னு. எங்கிட்ட ஹீரோ செத்து போன மாதிரி பேனு கிடக்கான். ஆனால் கை கால்லாம் அசையுது. ஒய்யால இந்த எப்படி உள்ளே பூந்து வந்தது? ஓ, என்னோட சாப்பாடெல்லாம் இந்த மாதிரி சீக்கிரமாக கெட்டு போக வச்சிட்டு இருக்கிறது நீதானா? நான் கூட வேணுக்குனே இந்த முள்ளமட்டி தலையன் தான் என்கிட்ட ப்ராங்க் பண்ணிட்டு இருக்கான் ஃபுட்டில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எதனால என்ன ஏதுன்னெலாம் எனக்கு தெரியல. ஆனால் டோரிமோட சாப்பாடு ரொம்பவும் மோசமாக இருக்குது ஊடாங்க கம்பேர் பண்ணும்போது. இத்தனைக்கும் ஊடாங்க பயல்கிட்ட மீட் இருக்குது. அப்படி இருந்துமே ஏன் இந்த மாதிரி கன்றாவியாக இருக்குன்னு தான் எனக்கு புரியலை சாப்பாடு. எங்கேருந்துடா வருது இந்த ஸ்மெல்லு? இல்லை இங்கே இருந்தா? ஆமாம், இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன்னா கடைசியாக எப்போ நான் குளித்தேன்? மவுண்ட் மூடாங்கலேருந்து ஆட்தாடிக்காரன் அந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இங்கிட்டு டோரிமுக்கு வந்துடுறான். ஹீரோ இங்கே இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு. முயாங்ஜின், நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி அந்த ஹெர்டிக் நாதாரி பைய கூட சண்டை போடும்போது எந்த அளவுக்கு ஷாவ்லின்ல உயிரிழப்பு ஏற்பட்டதோ அந்த அளவுக்கு வூடாங்லேயும் ஏற்பட்டதுன்னு. இறந்தவங்களோட இடத்தெல்லாம் மறுபடியும் ரீஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு இங்கே வர்றதுக்காண்டி உங்களை எரான் வேலை பார்க்க வைக்கிறதே எனக்கு ரொம்பவுமே அவமானமாகவும் அசிங்கமாகவும் இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை மாஸ்டர். ஆக்சுவலாக இந்த வேலையை செய்கிறதுக்கு நான் தான் பர்ஃபெக்டான ஆள் ஏதோ ஒன்று. ஆனால் முயாங்ஜின், நீ நல்ல வேலையாக இதை இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ரொம்பவும் மோசமாக இருக்குது. நான் யோசிச்சிட்டே இருந்தேன் இது சீக்கிரமாக வரணும் அப்படின்னு சொல்லி. முயாங்ஜின், உனக்கு டீ வேணுமா? மாஸ்டர் சொல்லு. இந்த மாதிரி இந்த பாக்ஸை நீங்கள் என்னை இங்கே எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கீங்கனாக்கா அப்போ கண்டிப்பாக இதில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஃபில் எல்லாமே அந்த 9 டைல் ஃபாக்ஸ் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் கனெக்ட் ஆனது. உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறதுலாம் ஒரே ஒரு விஷயம்தான் மாஸ்டர். அதை கேட்டோடனே தாத்தா கக்கப்பக்கான்னு சிரிக்கிறாரு. அடுத்தாடி இதில் இருக்கிற ஃபில்லுலாம் அந்த யோகாய் யோசன் அதான் அந்த 9 டைல் ஃபாக்ஸோட ரிலேட்டாக இருக்கா அப்படின்னு இப்போ கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு காலத்தில் அந்த யோசன் யோகாய்
அந்த கேவுக்கு வந்ததுங்கிறது எனக்கு தெரியும். 3 ரிலிமியும் ரூல் பண்ண அந்த கிரேட் யோகாய் 9 டைல்டு ஃபாக்ஸ் காலர் இம்மோர்டால்ஸே நடுங்க வச்ச அந்த யோகாய் அதோட பேரு எண்ணுவா. அதை கேட்டோன்னே கன்ஃபார்மே பண்ணிடுறான் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்குன்னு. சரி ஆட்டுத்தடி, நீ என்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு சொன்னீங்க, என்னது? தாத்தா, ஒரு அவசியமே இல்லை, நான் கேட்கறதுக்கு முன்னாடியே அதுக்கான ஆன்சரை நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டீங்க. அப்போ அந்த சைனிங் ஸ்வாட் தான் யோகாய் எண்ணுவாவா? அப்போ கன்ஃபார்மே பண்ணிடலாம். கட் பண்ணி இங்கிட்ட அந்த நிறையா யோகாய்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த கிரேட் யோகாய் குரங்கு, அப்புறம் அந்த பாம்பு, அது எல்லாமே இருக்கும்ல, அந்த இடத்துக்கு போகிறாங்க. பார்த்தா அந்த ஃபாக்ஸ் பைப்பில் தான் போயிட்டு இருக்கு. அப்போதைக்கு இந்த ஓனா யோகாய் ஒன்று என்ன கேட்குதுன்னா, ஏய் இன்னத்துக்கு எங்கிட்ட சுற்றிட்டு இருக்க? இங்கே பேரு, நான் வந்துட்டு லார்டோட ஐஸ் அப்புறம் இயர்ஸ், கண்ணு காதும். எனக்கு வெளில போயிட்டு ஜாலியாக இருக்கிறதுக்கெலாம் டைம் கிடையாது. தேவையில்லாமல் என்னோட நேரத்தை வேஸ்ட் பண்ணாத, நான் போகணும். அதுதான் எனக்கு டவுட்டு. இம்மோர்டல்ஸ் எல்லாரும் நம்ம எங்கே இருக்கோங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நீ மட்டிலும் மாட்டாமல் எப்படி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்க? உடனே இது மோப்பம் பிடிக்குது. ஒவ்வொரு தடவை நீ வெளில போயிட்டு வரும்போதும் எனக்கு வெவ்வேறு மாதிரியான ஸ்மெல் வருது. இந்த தடவை உன் மேலேருந்து மெட்டல் அப்புறம் ஆல்கஹால் ஸ்மெல் வருது. போன தடவை வந்துட்டு போனப்ப உன் மேலேருந்து அந்த கேட்டு பயல்களோட சென்ட் வந்தது. இந்த தடவை உன் மேலேருந்து மெட்டல் ஸ்மெல் வருது. ஒருவேளை இந்த மாதிரி உன் மேலே ஆல்கஹால் ஸ்மெல் வருதுனாக்கா அதுக்கு மெயின் ரீசன் ஹியூமன்ஸை நீ மீட் பண்ணிட்டு இல்லை அவங்களோட ஸ்மெல்லு உன் மேலே வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி வேணும்னே வேற ஒரு ஸ்மெல் உன் மேலேருந்து வர வைக்கிறதுக்காண்டி நீ ஆல்கஹாலை பண்ண மாதிரி இருக்கு. நம்மளால ஃபாக்ஸ் சொன்னேன், சரி நான் இந்த மாதிரி வெளில போயிட்டு வர்றதெல்லாம் உனக்கு ஜலசா இருந்தா நீ ஏன் லார்டோட கண்ணு காதுமா மாறக்கூடாது? தேவையில்லாமல் என்னோட ஒவ்வொரு விஷயத்தையும் குத்தி காட்டி பேசிட்டு இல்லாமல் என்னை போடுறியா அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அது ஜம்ப் பண்ணி நேராக வந்து இவனோட தலையில் கையை வச்சு தரையிலே ஒரே அடி. ஏய் ஃபாக்ஸ், நான் எதனால அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டேன்னா, வெளில நீ மட்டும்தான் போயிட்டு சுற்றிட்டு இருக்க, எங்களுக்கு தெரியாமல் எங்களுக்கு பின்னாடி ஏதாச்சும் ட்ரிக்குக்கான வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்காண்டி நான் கேட்டேன். ஆனால் நான் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் பார்த்தா தான் எனக்கு சந்தேகமாக வருது. அதுவும் இல்லாமல் இம்மோர்டல்ஸ்க்காக நீ வேலை பார்த்து உன்னை நீயே காப்பாற்றிக்கிற அளவுக்கும் நீ தைரியசாலியும் கிடையாது. என்ன ஹியூமன்ஸ்க்கு வேலை பார்க்குறியா நீ? நீ எப்பயிலேருந்து இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை வெளில வெயிட் வரும்போதும் அதிகமான எக்ஸ்கியூஸ் சொல்ல ஆரம்பிச்சியோ அப்பையிலேருந்து தான் லார்டோட பிளான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிது. அதுவும் இல்லாமல் டைமிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இது நீ எக்ஸ்கியூஸ் சொல்கிறதுனால பிளான் சொதப்புதா, இல்லை பிளான் சொதப்புறப்ப நீ எக்ஸ்கியூஸ் சொல்கிறியா? ஆனால் இது வந்துட்டு கோயின்சிடன்ஸாக இருக்கவும் வாய்ப்பு இல்லை. அந்த பாம்பு யோக்காய் ஒன்னே, வேர்வுல்ஃப் அமைதியாரு, லார்டு தான் அவனுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ பாரு ஆல்ரெடி அந்த ஃப்ளவரில் இருந்த பெட்டல்ஸ் எல்லாமே விழுந்துருச்சு. அந்த கெம்காக் அதான் அந்த ஃபாக்ஸ் யோக்காய்க்கு கொடுத்த ஆர்டரை அவன் கேரி அவுட் பண்ணுறானா இல்லையாங்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமாம் ஸ்னேக் யோக்காய், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். கெம்காக், நான் சொல்கிறத நல்லா கவனிச்சிக்கோ. லார்டு என்ன சொல்லியிருக்காருனாக்க, முரியம் அலைன்ஸோட லீடர் இன்னைக்கு வந்துட்டு அவங்க 2 பேருக்குள்ள பேக்டை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அவங்க இன்னைக்கு வரலன்னா அவங்களுக்குள்ளே இருந்த அந்த பேக் ப்ரோக் ஆயிடுச்சு. அடுத்த செகண்டே ஆன் த ஸ்பாட்டில் அவனை எக்ஸிக்யூட் பண்ணி அவன் தலையை துண்டா வெட்டணும். கைஸ், அதாவது என்ன சொல்கிறானாக்க, இந்த மாதிரி முரியம் அலைன்ஸ் லீடர் வந்துட்டு இங்கே வந்து கத்திட்டு போயிருப்பான்ல, அதுக்கப்புறம் மில்கி இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பேக்ட் இருக்கா இல்லையான்னு அந்த மங்கி யோக்காய்க்கு தெரிலங்கிறதுனால நம்ம ஆளு ஃபாக்ஸ் கிட்ட சொல்லி நேராக போயிட்டு முரியம் அலைன்ஸ் லீடர் கிட்ட இந்த மாதிரி 2 பேருக்குள்ள இருக்கிற பேக்ட் இருக்குனாக்க வந்து மதியானம் வந்து பாரு, என்ன இல்லைனாக்க உன் தலையை என்னை கையோட எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத முரியம் அலைன்ஸ் லீடர் கிட்ட போய் சொல்லணும்னு சொல்கிறான். நீ மட்டும் இதை கரெக்டாக பண்ணிட்டீனாக்க உனக்கு இதனால எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது கிடையாது கெம்காக். தேவையில்லாததெல்லாம் வளராத. நம்ம லார்டோட கிராண்ட் பிளானை நாசம் பண்ற மாதிரி நான் எந்த ஒரு விஷயத்தையும் இது வரையும் பண்ணதே கிடையாது. அப்பப்போ ஃபாக்ஸ் போயிட்டு லார்டு கொடுத்த ஆர்டரை கேரி அவுட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருந்தவனா விட்டு எரிஞ்சுது. உன்னால வேணா இங்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் நடக்காம இருந்திருக்கலாம், ஆனா உன்னோட ரோலை நீ ஒழுங்கா பண்ணல, அது உனக்கு புரியுதுல. அதனால இந்த தடவையாச்சும் ஒழுங்கா பண்ணுவோம் வேலையை. நான் ரொம்பவும் அசால்ட்டா இருந்துட்டேன். இன்னும் நம்ம பாக்குறதுக்காண்டி டோரிமுக்கு போயிட்டு வர்றதுனால என் மேல நிறையா ஹியூமன் சென்ட் வர ஆரம்பிச்சிட்டு, அதை போ வைக்கிறதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரி அந்த கேட்டு பயல்களோட சென்ட்டை என் மேலே வர வைக்கணும்னு அவங்களோட ஃப்ளஷை நான் இந்த மாதிரி பண்ணினேன். ஆனால் இந்த நாதாரி பைய எப்படியோ என்னோட பாடியில் இருக்கிற அந்த சென்ட்டை மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டான். இதே மாதிரி என் மேலே சஸ்பீசியஸ் அதிகமாகி என்வானிம் இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். இப்போதைக்கு இந்த நாதாரி பைய என் மேலே வச்சு இந்த சஸ்பெஷனை போ வச்சது நல்லது. ஆனால் இதே மாதிரி இருக்குமானா அது டவுட்டு தான். இப்போ இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, என் மேலேருந்து வந்த அந்த ஹியூமன் சென்ட்டு யாரோடது அப்படின்னு சொல்லி அவன் கேட்காம இருந்தது தான். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அவங்க இப்போ என்னை வந்துட்டு முரியம் அலைன்ஸ் லீடரோட தலையை வெட்டி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா முரியம் அலைன்ஸ் லீடருக்கு என்ன ஆனாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்கள்ட்ட நான் முடியாதுன்னு சொன்னேனாக்க என்னை அதிகமாகவே அவங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதே சமயத்தில் அலைன்ஸ் லீடரோட தலையை வெட்டி நான் கொன்னனாலும் இன்னும் என்ன சும்மா விட்டுட்டு தேட மாட்டார். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறது? கட் பண்ணி இங்கிட்டு ஷாவ்லின் டெம்பிளை கட்டுறாங்க. கண்டிப்பாக ஹெர்டிக் கல்ட் இந்த மாதிரி பாலானதை வச்சு ஏதாச்சும் ஒரு இஷ்யூவை கொண்டு வருவான். இல்லை அந்த மொத்த பிளேமையும் வேற எதுக்காச்சும்
மாற்ற ட்ரை பண்ணிட்டு டிமாண்ட்ஸ் கொடுப்பான். நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்ததுனாக்க அது ரொம்பவும் மோசமான டிமாண்ட் ஆச்சே அப்படின்னு இங்கே முரியம் அலைன்ஸ் லீடரும் அந்த ஷாவ்லின் டெம்பிளுக்கான லீடரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க மொட்டை, அவன் என்ன டிமாண்ட்ஸ் வச்சாலும் அவன் சொல்கிறதுக்கெல்லாம் கேட்குறதுக்கு நான் கொஞ்சம் கூட ஒத்துக்கிறதா இல்லை அலைன்ஸ் லீடர். அப்போ நீங்கள் உங்களோட மைண்டை செட் பண்ணிட்டீங்க. ஆமாம் மொட்டை, பட் ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அலைன்ஸ் லீடர், நீங்கள் அப்போது ஃபைனல் ஷோ டவுனை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களா? அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம் வேணும்னு சொல்கிறீங்களா? இல்லை இன்னுமே எல்லாத்தையும் சைனிங் ஸ்வாட் கிட்ட சொல்கிறத பற்றி ஹெஸ்டேட்டாக யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லை மொட்டை, இந்த மாதிரி சொல்லணும்னு மண்டையில் செட் பண்ணியாச்சுனாக்க இதில் யோசிக்கிறதுக்கு என்ன விஷயம் இருக்குது அலைன்ஸ் லீடர்? அதனால தான் சொல்கிறேன், இதுக்கப்புறமேலுக்கும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க, அவங்ககிட்ட நேரடியாக போய் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு பெரிய சண்டைக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும்போது டைம் இல்லாத நேரத்தில் இப்படி பண்ணாதீங்க. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் மொட்டை. நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி சைனிங் ஸ்வாட் ஏதோ ஒரு விஷயத்துக்காக டோரியமில் இருக்கான்னு சொல்லி. கண்டிப்பாக அவன் திரும்ப வந்துடுவான் சீக்கிரமாகவே. அப்போதைக்கு நான் அவன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறேன். முரியம் அலைன்ஸை காட்டுறாங்க. அங்கிட்ட அலைன்ஸ் லீடர் நின்றுட்டு இருக்காரு. நான் சொன்னது கேட்கல, இன்னைக்கு நைட்டு நான் தூங்க மாட்டேன், நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க. மார்ஷியல் அலைன்ஸ் லீடர், நீங்கள் பேசுகிறவர் இங்கே இல்லை, அவர் கொஞ்சம் வெளில போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த வாய்ஸை கேட்டோடனே இவன் கண்டுபிடிச்சிட்றான். யோக்காயா இங்கேயா? நீ அந்த குரங்கு யோக்காயோட என்வியா? அலைன்ஸ் லீடர், இங்கே ஊருப்பட்ட காது இருக்குது, நம்ம பேசுகிறத எல்லாரும் கேட்க வாய்ப்பு இருக்குது. உங்களோட வாய்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. நான் இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னா எங்கள் லீடரோட ஆர்டர் படி பாதி இதை சொல்கிறதுக்கும் அதே சமயத்தில் அதை எய்த்து இருக்கிறதுக்கும் தான். என்ன சொல்கிற யோக்காய்? ஃபாலோவும் பண்ணுறேன்னு சொல்கிற, அதை எய்த்தும் நிற்கிறேன்னு சொல்கிற, எப்படி ரெண்டுத்தையும் அட் எ டைமில் பண்ண முடியும்? இங்கே டைம் கிடையாது. நான் என்ன சொல்ல போகிறேங்கிறத நீங்கள் கவனமாக கேட்டுக்கோங்க அலைன்ஸ் லீடர். நான் சொல்கிறது கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் நான் சொல்கிற வரையும் இடையில வந்துட்டு எந்த ஒரு கொஸ்டினும் கேட்காதீங்க. நான் சொல்கிறத ஃபுல்லாக கேட்டுட்டு நீங்களே முடிவெடுங்க. ஏன்னா இதில் உங்களோட உயிர் சம்மந்தப்பட்டு இருக்குது. அதை கேட்டோன்னே இவர் உடனே ஷாக் ஆகுறாரு. இங்கிட்டு டோரிமில் தாத்தா ஏதோ வட்டம் போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு, மந்திரம் போட்டுட்டு இருக்காரு ஒரு கூஜாவை நடுவில் வச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த கூஜாக்குள்ளே வந்துட்டு அந்த யோக்காயோட ஃபில் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். தாத்தாவே அந்த மந்திரம் போடுறதுக்கு செமையாக கஷ்டப்படுறாரு. ஏதோ ஒரு மந்திரம் என்ன சொல்லிட்டு இருக்காருனாக்க இன்வோக்கிங் த யூல் ஆர்டர், இன்வோக்கிங் த யூல் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கிட்டு தாத்தா உள்ளே போனவர் தான் வெளிலே வரல. கிட்டத்தட்ட 3 நாளாக உள்ளே உட்காந்து அந்த மந்திரத்தை தான் உள்ளே சொல்லிட்டு இருக்காரு. முள்ளமண்டி தலை என்ன சொல்கிறான்னா, அதுவா மாஸ்டர் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி இந்த ஸ்பெல்லை போட ஆரம்பிச்சாச்சுனாக்க இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரையும் நிப்பாட்டவே கூடாது அப்படின்னு சொல்லி. முள்ளமண்டி தலையா, நீ சொல்கிறது ஓகே தான், இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காண்டி இந்த மாதிரி அவர் பண்ணுறாரு, ஆனால் அவரே ஆல்ரெடி முடியாமல் இருக்காரு, இந்த அளவுக்கு அவர் கஷ்டப்படணுமா என்ன? ஒரு வழியாக தாத்தா அந்த மந்திரத்தை எல்லாம் போட்டுட்டு வெளில வந்துடுறாரு. இவங்க 2 பேரும் மாஸ்டர் அப்படின்னு முன்னாடி ஓகி போகிறாங்க. முள்ளமண்டி தலையா, உள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பூ வாங் தான் ப்ரிப்பேர் பண்ணு. ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அங்கிட்டு பொறுமையாக எஸ்கார்ட் பண்ணி மாஸ்டர் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. மாஸ்டர் தானே கொஞ்ச நாள் முன்னாடி வெதரையே மாற்றினாரு அவரோட ஸ்பெல் மூலியமா. அப்படி இருக்கும்போது இதை கிரியேட் பண்ணுறதுக்கு அவரோட மொத்த எனர்ஜியும் ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. அதுவும் இல்லாமல் மாஸ்டர் சொல்லியிருக்காரு என்கிட்ட, இந்த இதை கிரியேட் பண்ணும்போது ஒன்றுத்தை கிரியேட் பண்ணுறதுல சக்ஸஸ் வர்றதே ரொம்பவும் கஷ்டம், கேரண்டீடாக சொல்ல முடியாதுன்னு. அப்படி இருக்கும்போது அவர் 3 இதை கிரியேட் பண்ணியிருக்காரு. தாத்தா, நீங்கள் ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி உங்களோட ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணும்போதும் என்னையே பயமுறுத்துறீங்க. கேர்ஃபுல்லாக அதை எடுக்கணும். சடனாக பய எடுத்துகிட்டே இருக்கும்போது அதுலேருந்து ஒரு பில் மட்டிலும் கீழே விழுந்துருது. ஜஸ்ட் மிஸ்ல அதை கேட்ச் பிடிச்சிட்டான் பயபுல. கொய்யால, உன்னை கிரியேட் பண்ணுறதுக்கு மாஸ்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, நீ பாட்டுக்கு அசால்ட்டாக கீழே விழுவ பார்க்குற. அதை பார்த்துட்டே இருக்கும்போது அதுலேருந்து அப்படியே அவ்வளோ எனர்ஜி வருது. இது ஃபாக்ஸ் மார்பிள் ஆச்சே. நான் ஆயிரக்கணக்கான வருஷமாக கல்டிவேட் பண்ணி கிறிஸ்டலைஸ்டு ஃபார்மாக இந்த எனர்ஜியை மாற்றி ஃபாக்ஸ் பிரெட்டாக இதை கொடுத்தேன். அதை நான் வந்துட்டு புத்தா கிட்ட தானே கொடுத்தேன், அதை நீயா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு முள்ளமன்றி தலையனுக்கு கண்ணு முன்னாடி நம்ம ஆளு யோக்கா என்னுவாவை பார்த்த மாதிரி இருக்கு. அதை உடனே கீழே போட்டுறான். இது என்ன எனர்ஜி? இது யார்? அது பயலுக்கு அள்ளு விட்டுருது. இப்போ கொஞ்சம் முன்னாடி நான் என்ன பார்த்தேன், இங்கிட்டு சைனிங் ஸ்வாட் செக்டை காட்டுறாங்க. அவ சாக்கில் உறைஞ்சு போய் உட்காந்துருக்கா. ஏன்னா ஆட்தாடிக்காரன் எல்லாத்தையும் வந்து இவகிட்ட சொல்லிட்டு இருக்கான் போல இருக்கு. நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதெல்லாம் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதை வந்துட்டு டோரிமோட ஹெட்டே என்கிட்ட சொன்னார், இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லாதேன்னு. ஆனால் லார்டு ஹவா, உங்ககிட்ட நான் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நீங்கள் தான் வந்துட்டு யங் மாஸ்டர் கூட ரொம்பவும் க்ளோஸாக இருக்கீங்க. அதனால உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் ஆச்சு பண்ணணும்னு தான் இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். முயாங்ஜின், நான் நிறையா தடவை யோசிச்சிருக்கேன். மாஸ்டர் என்னுவா வந்துட்டு என்னால் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காத மாதிரி நிறையா தடவை பேசுவார். தடவை நாங்கள் மீட் பண்ணப்பயுமே, நான் இதுக்கு முன்னாடி லவ் பண்ண ஒரு பொண்ணு தான் நீ, அப்போக்கே என்னால் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியல, இப்போ நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அது எல்லாமே என்னோட பாஸ்ட் லைஃப்பை பற்றினது. அதுவும் இல்லாமல் அவர் என்ன சொன்னார்னாக்கா, இந்த தடவை நான் ரீகார்னேட் ஆயிருக்கேன், அதனால தான் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னார். அதே சமயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சு பார்க்குறா, இந்த மாதிரி நீ பழசெல்லாம் மறந்ததும் உனக்கு ஒரு நன்மை தான். ஏன்னா அதனால தான் நீ கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்க, முன்ன எப்படி இருந்தியோ அதே மாதிரி. அப்போது யங் மாஸ்டர் என்னவா உண்மையிலேயே ஒரு யோக்காயா? அப்போ நான் கூட இவ்வளோ நாள் அவர் என்ன கலாய்ச்சிட்டு இருக்காரு, சும்மா ப்ராங்க் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்போ அவர் சொன்னது எல்லாமே உண்மைதானா? லேடி ஹவா,
ஃபேட்டுங்கிறது லா ஆஃப் கேஷுவாலிட்டியை ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். அதை யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பாஸ்ட் லைஃபோ இப்பயோ அந்த பாண்ட் கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அது எல்லாமே லா தான். கண்டிப்பா இது ஒன்றும் சாதாரண ஒரு பாண்டா இருக்க வாய்ப்பே இல்லை லேடி ஹவா. நானும் அப்படிதான் நம்புறேன் முயாங்ஜின் அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும்போது அங்கிட்டு பொத்துன்னு வந்து உல்ஃப் கிங் தலை மட்டார்னு இடிக்குது டேபிள்ல. ஒய்யாலே அந்த உட்டன் டால் அதுதான் உண்மையான மான்ஸ்டர். ஒரு சிங்கிள் ஓப்பனிங் கூட இல்லை, எங்கிட்டு போனாலும் அடிக்கிறான். முயாங்ஜின் நீ எப்போ இங்கே வந்த? நான் இப்பதான் வந்தேன். மான்ஸ்டரா? என்ன சொல்றாங்க இவங்க? முயாங்ஜின் அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூட்டிட்டு போய் அந்த உடன் டாலை காட்டுறா. பயலையும் அடிச்சு அந்தரத்தில் பறக்க விடுது. இங்கிட்டு ஹெவன்லி டீமனும் அந்த உடன் டால் கிட்ட சமத்தியா வாங்கியிருப்பான் போலக்கு அங்கிட்டு இங்கிட்டுமா வீங்கிட்டு இருக்கு. அடுத்தாடி ஓகேவா, நல்லா இருக்கியா? கண்டிப்பா ஒரு அடி தானே வாங்கினேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இல்லாம இந்த மாதிரி ஒரு சூப்பரான ட்ரைனிங்கை நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் மறுபடியும் இது கூட சண்டை போட்டு ட்ரை பண்றேன். சரி சரி, நானும் எப்படி இருந்தாலும் ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் இருந்தேன், நீ பண்ணு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெவன்லி டீமன் அங்கேருந்து கிளம்புறான். கட் பண்ணி மறுபடியும் டோரிமையே காட்டுறாங்க. மாஸ்டர் உங்களுக்கு ஓகேவா? ஒரு பிரச்சனையும் இல்லடா முள்ளமன்றி, நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல நான் நல்லா தான் இருக்கேன்னு. அப்புறம் ஏன்டா சும்மா சும்மா கேட்டுட்டே இருக்கேன்? வயசான இந்த உடம்ப அதிகமா அதோட பவுண்டரியை தாண்டி யூஸ் பண்றது கண்டிப்பா உடம்பு முடியாம போகும் தான். அதை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. மாஸ்டர் நீங்க மாஸ்டரா இருந்தாலுமே உங்களாலையும் ஓரளவுக்கு தான் ஹார்ட் ஒர்க் போட முடியும். உங்களுக்கு தெரியுமா உங்களை நான் பார்க்கறதுக்காண்டி எத்தனை தடவை உங்களுக்கு ஓகே வாங்குறத செக் பண்ண நான் வந்தேன்னு. முள்ளமன்றி தலையா, நான் அந்த டெத் ரிவரை கிராஸ் பண்றதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு. நான் அன்னைக்கு வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன், அதனால தான் இப்போக்கி கொஞ்சம் நல்லா பெட்டரா ஃபீல் பண்ண முடியுது. சரிடா முள்ளமன்றி, அந்த 3 ஃபில்லையும் நீ நல்லபடியா பார்த்துக்கிட்டியா? ஏன் மாஸ்டர் நீங்க ஏன் அந்த மாதிரி கேட்குறீங்க? அதை நான் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறீங்களா? இவங்க எல்லாரும் மறுபடியும் ஹீரோவை பார்க்கறதுக்காண்டி வராங்க, ஹீரோ வெளில வந்துட்டானாங்கிறதுக்காக. அப்போ நீ என்ன சொல்ல வர? இதுவரையும் எங் மாஸ்டர் என்னவா வெளில வரலன்னு சொல்றியா? ஆக்சுவலா மாஸ்டர் முள்ளமன்றி தலையை இங்கே இருக்கிற வரையும் 1/2 hour ஒரு தடவை சாப்பாடு எடுக்கிறதுக்காக யங் மாஸ்டர் என்னவா வெளில வந்தார். ஆனால் அவன் ஸ்வாப் பண்ணிட்டு நான் வந்ததுக்கு அப்புறமேலுக்கு 2 மணி நேரம் ஆகியுமே இன்னும் ஒரு தடவை கூட அவர் வெளில வரவே இல்லை. 2 மணி நேரமா? முள்ளமன்றி தலைவனே, இந்த ரிச்சுவல் ரூம் இப்போ மாடிஃபை ஆனதுனால வெளி உலகத்தில் இருக்கிற டைம் டிஃப்ரென்ஸை விட இது பாதி அளவுக்கு தான் இங்கிட்டு இருக்கும். வெளில இருக்கிறதோட கம்பேர் பண்ணும்போது உள்ள யங் மாஸ்டர் என்னவா கிட்டத்தட்ட 20 நாளாச்சும் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. மாஸ்டர் இந்த மாதிரி யங் மாஸ்டர் வெளில வராமல் இருந்த டைம் ஏதாச்சும் இருக்கா? முள்ளமன்றி தலைவன் அங்கேருந்து ஒரு தடவை சீனியர் பிரதர் வந்துட்டு வெளில வந்து சாப்பாடு நல்லா இல்லைன்னு கத்திட்டு திரும்ப உள்ளே போனார். ஆனால் இந்த அளவுக்கு வெளிலே வராமல் இருந்ததே கிடையாது. ஒருவேளை அவரோட ட்ரைனிங்கை ஓவராக பண்ணதுனால ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்குமா? அதுவும் இல்லாமல் அவர் ஸ்ட்ரிக்டாக வர சொல்லிட்டு போயிருந்தாரு இந்த மாதிரி யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு. நம்ம வேணா ஜஸ்ட் எட்டி பார்க்கலாமா? அப்போக்கி மாஸ்டர் ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, போதி தர்மாவோட ரைட்டிங்கில் ஒரு பேசேஜ் இருக்கும். ஒரு சர்டைன் லெவலுக்கு மேலே போனதுக்கு அப்புறமேலுக்கு பசிங்கிறதே இல்லாமல் போயிடும். சாப்பிடாம தண்ணி குடிக்காம அவங்களால ரொம்ப நாள் அவங்களோட பாடியை அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். மாஸ்டர் அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சீனியர் பிரதர் வந்துட்டு அந்த ஸ்டேஜை அட்டைன் பண்ணியிருப்பாருன்னு சொல்ல வரீங்களா? இவங்க பேசிட்டே இருக்கும்போது கதவை திறந்துட்டு ஹீரோ வெளில வரான். ஹீரோ கண்ணிலேயே தெரியுது ஹீரோ ஆல்ரெடி அந்த ஸ்டேஜை அட்டைன் பண்ணிட்டான்னு. தாத்தாவும் அதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஹீரோ ரிலீம் ஆஃப் லைஃப் அண்ட் டெத்தை ரீச் பண்ணிட்டான். பயபுல குளிக்காமலே கடந்ததுனால அப்பாடா, குளிச்சதுக்கு அப்புறமேலுக்கு தான் சூப்பராக இருக்கு. சீனியர் பிரதர் இதுக்கு முன்னால நீங்க ஏதோ வைல்டு பீஸ்ட் மாதிரி இருந்தீங்க, இப்பதான் கொஞ்சம் ஏதோ மனுஷனா மாறின மாதிரி இருக்கீங்க. சரி முள்ளமன்றி, நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேனே அது ரெடி ஆயிடுச்சா? இந்தாங்க சீனியர் பிரதர், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க கேட்டதை இதை ரெடி பண்றதுக்கு என்னோட மாஸ்டர் சாவுற நிலைமைக்கு போற மாதிரி கஷ்டப்பட்டு அதை ரெடி பண்ணியிருக்காரு, புரியுதா? முள்ளமன்றி வாய முடுறா வளரிட்டு இல்லாம. ஹீரோன்னு நீங்க போட்ட எஃபெக்ட்டுக்கெல்லாம் ஓகே தான், ஆனா எனக்கு இன்னுமே இதுல டவுட் இருக்கு. என்னோட ஸ்பிரிச்சுவல் பவரை எந்த ஒரு இஷ்யூமே இல்லாம என்னால மறுபடியும் யூஸ் பண்ண முடியுமான்னு. யங் மாஸ்டர் என்னவா, நான் உங்கள்கிட்ட கிளியராக சொல்லிடுறேன், இதுக்கு முன்னாடி உங்களால் உங்கள் பவரை யூஸ் பண்ண அளவுக்கு இதை வச்சு யூஸ் பண்ண முடியுமானா முடியாது. சொல்லப்போனால் உங்களோட ஸ்பிரிச்சுவல் பவர் நீங்கள் முன்னாடி வச்சிருந்ததுலேருந்து கொஞ்சோண்டு பாரோ பண்ணி இதில் யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். நீங்கள் இதுலேருந்து வரப்போகிற அந்த பவர் டெம்டேஷனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இருந்தாலுமே அந்த பவர் ஆசைங்கிறது ரொம்பவும் அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் விடாமல் அதை அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக பிளட் கிரேஸ்டு டீமனாக நீங்கள் மாறிடுவீங்க. அப்போ தாத்தா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இந்த ஃபில்லை நான் எடுத்ததுக்கு அப்புறமேலுக்கு இதுலேருந்து வர்ற எனர்ஜியை நான் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு விட்டுறணும், அதை பிடிச்சி வைக்க ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே, நான் அதை என் மைண்டில் வச்சுக்கிறேன். சார் ஹவா, சார் ஹவா அப்படின்னு ஒரு வாய்ஸ். என்னது? சீனியர் பிரதர், உலகம் ஒன்றும் இப்போ உடனே கொலாப்ஸ் ஆக போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் எல்லாத்தையும் அவசரம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க? முள்ளமன்றி தலையா, உனக்கு என்கிட்ட சொல்கிறதுக்கு ஏதாச்சும் விஷயம் இருக்கா? எனக்கு திடீர்னு ஒரு விஷயத்தை பற்றி ரொம்பவும் கியூரியஸ் ஆச்சு. நீங்கள் யோகாயா இருந்த காலத்தில் உங்கள்கிட்டயும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்ப் இருந்ததுல? ஆமாம், அதை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஃபாக்ஸ் மார்பிள்னு சொல்லுவோம். ஃபாக்ஸ் மார்பிள் அப்படின்னு சொன்னோடனே பயலுக்கு உதிக்குது மண்டையில். ஆமாம்மா, அந்த ஸ்பிரிச்சுவல் ஆர்பு தான், அதான் ஃபாக்ஸ் ஆர்பிள். நான் அதை கண்டுபிடிக்கணும்னு நினச்சி தேடினாலுமே அதை என்ன கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் யோகாயா இருந்தப்போ உங்கள் யோகாய் பாடியோடையே அது மறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது.
டேய் முள்ளமடி தலையா, என்ன தாண்டா கேட்க வர? என்ன தாண்டா உனக்கு கியூரியஸ்? நேரடியா கேள்றா. சீனியர் பிரதர், ஹைப்போதெட்டிக்கலா கேட்கறேன். ஒருவேளை அந்த ஃபாக்ஸ் மார்பிள் டெஸ்ட்ராய் ஆகல, இன்னும் இருக்கு அப்படின்னா, டேய் முள்ளமண்டி தலையா, நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு புரியுது. ஆக்சுவலா இப்போ நீ கேட்கறதுக்கான ஆன்சர் உன் மாஸ்டர் கிட்டே இருக்கு. என்னோட அவரால் உன்கிட்ட இதை பத்தி நல்லாவே சொல்ல முடியும். அதுவும் இல்லாமல் என்னோட ஃபாக்ஸ் மார்பிளை என்னோட பாஸ்ட் லைஃப்ல நான் யோகாயா இருக்கும்போது அதை நான் புத்தா கிட்ட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமேலுக்கு தான் நான் ஹியூமனா மாறினேன். அதை நீயே நேரடியாக புத்தா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. அப்புறம் எங்கிட்ட பக்கத்துல யோகாய் சைட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா பயப்படாத, அது நானா தான் இருப்பேன். கட் பண்ணி இங்கிட்ட அந்த சின்ன பையன் தான் ஈவில் சாசரர் சின்ன பையலாம் மாறினானே அவனை கட்டுறாங்க. இந்த பையன் நேரா அந்த யோகாய் ரிலிமுக்கும் ஹியூமன் ரிலிமுக்கும் இடையில இருக்கிற கேட் இருக்கிற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கான். அந்த இடத்துல தானே அந்த குரங்கு பையிலும் இருக்கான். அவனை மீட் பண்ண தான் போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சைடில் திரும்பி பார்த்தா அங்கிட்ட அந்த 3 சீல்லேருந்து ஒரு சீலை ஆல்ரெடி கிளியர் பண்ணியிருந்திருப்பான். 2 சீல் இருந்திருக்கும். இப்போ இன்னொரு சீலையும் பிடுங்கி போட்டான். அங்கிட்டு தான் அந்த மங்கி பையிலும் உட்காந்துருக்கான் கேட்டு முன்னாடியே. அந்த சீலை எடுக்கிறேன்னு பையன் ஒட்டமே அப்படியே கருகி போயிடுச்சு கையெல்லாம். நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? பாரேன் இந்த குரங்கு யோகாய, ஏதோ இப்போதான் நீ என்னை வந்துட்டு திட்டிக்கிட்டும் ஆர்டர் பண்ணிக்கிட்டும் தெரிஞ்சிட்டு இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ பாரு, ரத்த வெள்ளத்தில் ஊறிட்டு இருக்க நீ என் கண்ணு முன்னாடியே. உன் மேலே எனக்கு ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட். யோகாய் ரிலுமுக்கே கிங்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஆள் இப்போ கொஞ்சம் கூட பொறுமை இழந்து இந்த சீலை அண்டூ பண்ணுறதுக்காண்டி இப்படி போய் முடிவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படி இருக்கும்போது நீ என்கிட்ட வந்து ஏன் அந்த மாதிரி பண்ணன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்க. இப்போக்கி நான் எல்லாத்தையும் தரக்கு கூட மாற்றி போட்டு உன்னை இந்த இடத்துலையே தலையை திருவி போட்டேன்னா என்கிட்ட இருக்கிற அந்த கோவத்தை அதால் கூட சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. உன் மேலே இருக்கிற கோவத்தை எனக்கு தெரியும். ஈவில் சாசரர், நீ உயிரோட இருக்கீன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ வருவேன்னு, நான் திரும்ப வருவேன்னு உனக்கு தெரியுமா? என்ன காமெடி பண்ணுறியா? நான் இத்தனை நாளாக உன் மேலே இன்வெஸ்ட் பண்ண டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்க வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நீ உன்னோட இந்த விஷயத்தில் ஜெயிச்சிருவேன்னு எனக்கு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. ஈவில் சாசரர், உன்னோட அவுட்டல் ஷெல் மாறிட்டுன்னு உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கியா? ஏன்னா உன்னோட டோன் ரொம்பவும் மாறிட்டு. சொல்லப்போனா முன்ன இருந்ததோட நீ ரொம்ப அரகண்டா பேசிட்டு இருக்க. மங்கி யோகாய், இந்த இடத்துல நீ தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட நீ பண்ணது எல்லாத்தையும் டாலரேட் பண்ணி போயிட்டு இருந்தது உன்னை பார்த்து நான் பயந்தேன்னு நினைச்சியா? நான் உனக்கு 15 நாள் தரேன். ஒழுங்கு மரியாதையா உன்னோட டீமன் பவர் எல்லாத்தையும் ரிகவர் பண்ணிட்டு அந்த ஃபைனல் சீலையும் பிரேக் பண்ணு. இந்த குரங்கு யோகாய் ஒன்று சேவி ஈவில் சாஸ்திர, நீ தான் இப்போ திரும்ப வந்துட்டில, இப்போதைக்கு நீ ஏன் இவ்வளோ அவசரப்படுற? அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல அந்த இம்மார்டல்ஸ் எல்லாம் பார்த்து பயப்பட வேண்டியது நாங்கள் மட்டும்தான். நாங்களே இந்த இடத்துல அமைதியாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருக்கோம். நீ ஏன் இப்படி அவசரப்படுத்துற அந்த ஃபைனல் சீலை உடனே ரிமூவ் பண்ணி ஆகணும்னு? மங்கி யோகாய், இந்த இடத்துல சீக்கிரமாக பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா யோகாய் ரிலிமில் இருக்கிற யோகாயெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்களோட கிங்கை இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, எந்த ஒரு கொஸ்டினும் கேட்காம. அதனால அது மட்டும் கிடையாது, டோரீமில் இருக்கிற சாசரர்ஸை அவங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவும் சஸ்பீசியஸாக மாறிக்கிட்டே இருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் அவனோட ஸ்வாடை வச்சு என்ன பண்ணுறாங்கிறதே தெரிய மாட்டேங்குது. எனக்கு புரியுது, அந்த டோரின் ஷாமன்ஸ் எல்லாருமே காண்டேத்துறவங்க தான். என்னை பொறுத்தவங்களும் அவங்களாம் ரொம்ப பெரிய ஒரு த்ரெட்டே எனக்கு கிடையாது. அதே தான் அந்த முரியம் நாதாரி பயல்களும். நான் ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாளில் அலையன்ஸ் லீடரோட தலை உருளும். அதனால அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாரும் ரொம்ப பெரிய பேனிக்குள்ளே போவாங்க. அதனால கொஞ்ச நாளுக்கு அவங்கள பற்றி நம்ம கவலை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. மங்கி யோகாய், நான் பேசுகிற மார்ஷியல் அலையன்ஸ் லீடர் கிடையாது. நான் பேசுகிறது என்னோட ஃபார்மர் பாடியை பீஸாக கிழிச்சு போட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அவனோட பேர் சைனிங் ஸ்வாட். இங்கிட்டு ஹீரோ அந்த ஃபாக்ஸ் மார்பிளை வச்சு, அதாவது அதுலேருந்து கொஞ்சோண்டு பவரை பாரோ பண்ண அந்த ஃபில்லை வச்சிட்டு இருக்கான். அதே சமயத்தில் இந்த இது சாப்பிட்றது மூலியமா வரப்போகிற பவர் 2 மணி நேரத்துக்கு மேலே இருக்காதுன்னு தாத்தா ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு. ஏதோ டைம் இது உண்மையிலேயே இதை யூஸ் பண்ணால் டீமன் பவரை யூஸ் பண்ண முடியுமான்னு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். கரெக்டா? ஆம் ஆம் ஆம். இப்போ சாப்பிட்டாச்சு. என்ன ஆகுது? என்ன ஒன்றுத்தையும் காணும். ஒருவேளை இதோட எஃபர்ட்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுமோ? ஹீரோ அங்கிட்டு ஒரு பெரிய மலை மேலே நின்று தான் அந்த இதை சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னடா அது, ஒன்றுமே நடக்க காணும். அந்த கல்ட்டு பய என்னை ஏமாத்திட்டான், ஒரு விஷயமே நடக்கல அப்படின்னு ஹீரோ செம்ம காண்டாயிட்டே இருக்கும்போது பார்த்தா ஆல்ரெடி அந்த ஃபாக்ஸி யோக்காயா மாறி வானத்தில் பறந்துட்டு இருக்கான். நான் எப்போ வானத்துக்கு வந்தேன்? ஆமா, நான் ஏன் பார்க்க இப்படி இருக்கேன்? சொல்லப்போனா இந்த மாதிரி ஹியூமனா மாறினதுக்கு அப்புறமேலுக்கு இப்படி என்னைய ஒரு கண்ணாடியில் பார்க்கறது இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ஏதோ ஒன்று அங்கிட்டு தூரத்தில் இருந்த மலையை ஹீரோ அவனோட பவரை வச்சு அட்டாக் பண்ண வரத்துக்கு அந்த மலை அப்படியே சாம்பலாம் ஒட்டச்சி வெடிச்சு சதறுது. ஓகே, என்னால் இதை வச்சு ஷூட் பண்ண முடியுது. இது போதுமே, என்னால் டீமன் பவரை யூஸ் பண்ண முடியுது. இப்போ புரியுது எதனால் அந்த தாத்தா அவரோட உயிரை கொடுத்து கஷ்டப்பட்டு அந்த பில்லை ரெடி பண்ணன்னு சொன்னாருன்னு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த பவர் கிடைச்சதுக்கு அப்புறமேலுக்கு
இதை விட்டுறணும் வச்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னாருன்னு எனக்கு புரியுது. ஏன்னா இந்த பவர், அதாவது இந்த டீமன் பவரை நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனேவே இதை போக விடக்கூடாது, இதை வச்சுக்கணும்னு தான் எனக்கு தோணுது. சொல்லப்போனா நான் யோக்கையாவே மறுபடியும் மாறிடவா அப்படின்னு கூட என் மைண்ட்ல ஒரு கேப்ல அந்த தாட் வருது. செவனன், நான் உண்மையிலேயே அந்த மாதிரி யோக்கையாவே மாறிடவா? இப்போ மறுபடியும் நான் யோசிச்சு பார்த்தேன்னா அந்த மாதிரி யோக்கையா ஆனா நான் மறுபடியும் என்ன பண்ணேன்? யோக்காய் ரில்மில் போயிட்டு அந்த த்ரோன்ல உட்கார்றத தவிர வேற என்ன எனக்கு இருக்கு? இப்போதைக்கு நான் ஒன்றும் யோக்காய் கிடையாது, நான் என்னுவா ஹியூமன். எனக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு, நான் லவ் பண்ற ஒரு பொண்ணு இருக்கு, நான் பேசுற சண்டை போடுறதுக்குன்னு ஒரு காம்ரேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க, அப்புறம் நான் ப்ரொடெக்ட் பண்றதுக்குன்னு சில பேர் இருக்காங்க. இப்போ நான் ஒரு ஹியூமன். அந்த குரங்கு யோக்காயும் அவனோட கேங்கும் வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பாரோ பண்ண இந்த டீமன் பவர்ஸை வச்சு அவங்க எல்லார் கதையும் முடிக்கணும். இங்கிட்டு முரியம் அலைன்ஸை காட்டுறாங்க. மேலே நின்றுருக்காரு அலைன்ஸ் லீடரு. பின்னல்லேருந்து ஒருத்தன் வந்து, அலைன்ஸ் லீடர், இன்னைக்கும் உங்களால் கம்ஃபர்டபுளாக தூங்க முடியலையா? கொஞ்ச நாளாக அவங்களுக்கு ஏதோ ஒன்று பிரச்சனை கொடுக்குற மாதிரியே உங்களை பார்க்கும்போது இருக்கு. சொல்லுங்க அலைன்ஸ் லீடர், முயாங் இங்கே வர்ற வரையும் இந்த ஹால்லேருந்து எல்லாரையும் வெளில அனுப்பிடு, யாரையும் உள்ளே அனுமதிக்காத. அலைன்ஸ் லீடர், என்ன சொல்கிறீங்க? நான் ஒரு சீக்ரெட் லெட்டர் எழுதி தரேன், இதை நேரடியாக போயிட்டு மெயின் ஃபேமிலி ஹெட்டுக்கிட்ட கொடுத்துடு. அதை யார்கிட்டையும் கொடுத்தலாம் அனுப்பாத, நீயே பர்சனலாக போயிட்டு மெயின் ஃபேமிலி ஹெட்டுக்கிட்ட கொடுக்கணும், புரியுதா? புரிஞ்சுது அலைன்ஸ் லீடர், நான் கண்டிப்பாக இப்பயே எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகுறேன். 2 நாளில் எல்லாத்தையும் முடிக்கணும். ஏன் 2 நாள்னாக்க, ஃபாக்ஸு யோக்கை அன்னைக்கு அங்கே அலைன்ஸ் லீடரை பார்க்க வந்த அன்னைக்கு சொல்லியிருந்திருப்பான், அலைன்ஸ் லீடர் உங்கள் தலைக்காண்டி 2 நாள் கழிச்சு நான் வருவேன் அப்படின்னு. அதே மாதிரியே இன்னைக்கு தான் அந்த 2 நாள் கழிச்சு பார்த்தா இங்கிட்டு அந்த ஃபாக்ஸ் யோக்காய் சில ஆளுங்களை ரெடி பண்ணி அலைன்ஸ் லீடர் தலைக்கு தான் எய்ம் பண்ணி ரெடியாக இருக்கான். இங்கே பாருங்க, இந்த மிஷினில் யாராச்சும் ஃபெயில் ஆனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற ரிவார்டும் கிடைக்காது. அதே சமயத்தில் அப்படியே நீங்கள் அங்கேருந்து சர்வே ஆகி திரும்ப வந்தாலும் நீங்கள் எல்லாரும் அந்த யோக்காய்க்கு பசியாத்துற ஒரு உணவாக தான் மாற போகிறீங்க. அதனால இந்த மிஷினை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறத மட்டிலும் மண்டையில் தெளிவாக ஏற்றிக்கோங்க. அதே சமயத்தில் இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த லெட்டரை எங்கிட்ட மெயின் ஃபேமிலி ஹெட்டு படித்து பார்க்குறாரு. அதை படிக்க இவருக்கு அப்படியே வேர்க்க ஆரம்பிக்குது. ஏன் உங்கள் ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கு? அலைன்ஸ் லீடர் அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு அலைன்ஸ் லீடரா அவர் ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு, என்னோட அங்கிளா அதில் ஒரு ரெக்வஸ்ட் கேட்டிருக்காரு. அது 2ம் தான் அந்த லெட்டரில் இருக்கு. என்னால் இதில் என்ன இருக்குங்கிறத உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா இதை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது முடிகிற வரையும் அப்படின்னும் அதில் சொல்லியிருக்காரு. ஃபேமிலி ஹெட், இது எது சம்மந்தப்பட்டதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் கொஞ்ச நாளாக நடக்கிற விஷயத்தினால அவர் ரொம்பவும் கவலைப்பட்டு ஒழுங்காக தூங்குறதே இல்லை. நான் ரொம்பவும் தெளிவாக அவர்கிட்ட போய் கேட்டப்ப கூட அவர் எனக்கு கரெக்டான ஆன்சர் எதுவுமே கொடுக்கல. எனக்கு அதனால ரொம்பவும் கவலையாக இருக்கு. இங்கிட்டு சில யோக்காய்ஸ்லாம் திருச்சி ஓடிட்டு இருக்கு. கொய்யால யாரா அவன், நம்மள ஏன்டா துரத்திட்டு இருக்கான்? தெரிலடா, அவன் எதுக்காண்டி இந்த மாதிரி பண்றான்னு தெரியல, அவன் யாருன்னு எனக்கு தெரியல. அவனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட கிடையாது. அவனை பார்க்கும்போது ஒரு ஃபாக்ஸ் மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் அவன் சம ஸ்பீடா வேற மூவ் பண்ணா. டேய் பண்ணி யோக்காய், நீ சொல்ற மாதிரி ஃபாக்ஸ்னா அந்த கேட்டை கிராஸ் பண்ணி இங்க ஹியூமன் ரிலிமுக்கு வந்த ஒரே ஃபாக்ஸ் அது அந்த கெம்காக் பையதான். ஏய் இல்லடா, கெம்காக் எனக்கு எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும். இந்த ஃபாக்ஸ் யோக்காயை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அதுவும் இல்லாமல் இவனை பார்க்கறதுக்கு கெம்காக் மாதிரியும் தெரியல. அப்ப யார் தாண்டா இது? எதுக்குடா நம்ம எல்லாரும் இந்த மாதிரி போட்டு கொண்டுட்டு இருக்கான் அவன் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அங்கிட்ட அந்த பண்ணி பயலுக்கு அடி அங்கிட்டே பய சோலி முடியுது. டேய் பிக்கு, என்னடா ஆச்சு அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்க்கும்போதே ஹீரோ முன்னாடி வந்துட்டான். தம்பி எங்க போற அப்படின்னு சொல்லி மூஞ்ச பிடிச்சி தரையிலேயே ஒரே அடி. குரங்குட்டி எங்க ஓடுறீங்க? அப்புறம் உங்களோட பெரிய குரங்கு ராஜா எங்க சொல்லிடுங்க பாப்போம். ஹீரோட பவரும் 2 மணி நேரம் ஆனதுனால எல்லாமே கிளம்பிடுச்சு. அந்த யோக்காய் பவர் என் பாடியிலேருந்து ரிலீஸ் ஆனோடனே எஃபெக்டா என் பாடி திடீர்னு ஏதோ வெயிட் ஆன மாதிரியும் அப்புறம் ஃபீவர் வந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை இந்த பாடிக்கு சூட் ஆகாத ஒரு பவரை ஃபோர்ஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணதுனால இருக்குமோ? நான் மட்டும் லைஃப் அண்ட் டெத் ஸ்டேஜை ரீச் பண்ணாமல் இருந்திருந்தேன், இந்த பவர் என் பாடியிலேருந்து போன அடுத்த செகண்டே நான் இங்கிட்டே கொலாப்ஸ் ஆகிருப்பேன். இல்லை அந்த தாத்தா சொன்ன மாதிரி யோக்காய் எனர்ஜி என்னோட எனர்ஜி மிக்ஸ் ஆகி நான் பிளட் டீமனா மாதிரி இருந்திருப்பேன். இதோட 15வது. இவங்க எல்லாருமே ஒரு மிட் லெவல் யோக்காய் தான். இவங்க எல்லாம் நான் யோக்காய் பவர் இல்லாமையே தூக்கி போட்டு பந்தாதி இருப்பேன். இவங்க எல்லாரும் மிட் டயர் யோக்காயாவே இருந்தாலுமே ஹியூமன் ரிலிம்ல இத்தனை பேர் இருக்கிறது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருக்கு. இப்போ கண்டிப்பாக அந்த கிரேட் மங்கி யோக்காய் இருக்காங்கிறதும் அப்புறம் மற்ற யோக்காய்ஸ்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதும் தெரிஞ்சதுனால எனக்கு இதுக்கப்புறமேலுக்கு பெரிய சர்ப்ரைஸ் இல்லை, கன்ஃபார்மே பண்ணியாச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து யோக்காய் நான் ஸ்டாப்பாக என் கண்ணில் பட்டுட்டே இருக்கு. ஒருவேளை இதனாலயா இருக்குமோ? ஏன்னா வீக்காய் இருக்கிற யோக்காய்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிற யோக்காய்ஸ் கூட சுற்றிக்கிட்டு நான் உயிரை காப்பாற்றுறதுக்காக இருக்குமோ? அந்த குரங்கு பயலை பற்றி கேட்ட அடுத்த செகண்ட் இவங்க எல்லாரும் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ அவங்களோட வாயெல்லாம் கம்மு போட்டு ஒட்டின மாதிரி பேசக்கூடாதுன்னு. இவங்க எல்லாரும் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தது மூலியமே நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன ஏதுங்கிறத. அப்போ இந்த ரிலிஜியன்ல தான் எங்கிட்டோ ஒரு இடத்துல ஒரு கிரேட் யோக்காய் இருக்கு. ஒருவேளை அந்த குரங்கு யோக்காய் இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஹீரோ உடனே அடுத்த ஃபில்ல எடுத்து போட்டுட்டு மறுபடியும் யோக்காயோட பவரை பாரோ பண்ணிக்கிட்டு இப்ப தேடுவோமா அப்படின்ட்டு ரெடி ஆகி நிற்கிறான். இந்த தடவை எனக்கு 2 மணி நேரம்லாம் தேவை கிடையாது, ½ அன் ஹவர்லேயே மொத்தத்தையும் முடிக்கிறேன். இங்கிட்டு முரியம் அலைன்ஸை காட்டுறாங்க.
நீங்க சொல்ற இந்த மாதிரி ஒரு குரூப்பை நான் கேள்விப்பட்டதே கிடையாதே. சார் ஆக்சுவலா எங்களோடது ஒரு சீக்ரெட்டான ஸ்பை ஆர்கனைசேஷன். அதை லார்ட் பிக் மூவ் டாங் அவர் தான் பிரைவேட்டா பண்ணிட்டு இருக்காரு. நான் இப்போதைக்கு பிக் மூவ் டாங் கிட்டேருந்து வந்த ஆர்டரை அலைன்ஸ் லீடர் கிட்ட ரிப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன். அந்த ஹெர்டிக் கல்ட்டு கிட்டேருந்து சில ரிமனன்ஸ்லாம் இங்கெல்லாம் இருக்காங்கிறது எங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்திருக்குது. அந்த பத்தினதை தான் நாங்கள் அலைன்ஸ் லீடர் கிட்ட சொல்லணும். சார் இவங்கெல்லாம் சொல்றத பார்த்தா இந்த மாதிரி பிரைவேட்டா ஒரு ஸ்பை ஆர்கனைசேஷனையே மேனேஜ் பண்றதுங்கிறது ரொம்பவுமே இம்ப்ரெசிவானதும் எக்ஸ்பென்சிவானதும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா என்ன மன்னிச்சிருங்க, இப்போதைக்கு உங்களால அலைன்ஸ் லீடரை மீட் பண்ண முடியாது. நேத்திலேருந்து தான் எங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. இந்த மாதிரி லார்டோட ரெசிஸ்டன்ஸ்க்கு, அதாவது ரெசிடென்ஸ்க்கு யாரும் உள்ள அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. நானே இந்த ரிப்போர்ட்டை நேரடியாக போய் கொடுத்தே ஆகணும். அவங்க இந்த ஆர்டர் உங்களுக்கு வேணான்னு சொல்லி லிஃப்ட் பண்ண சொன்னா ஓகே, அது வரை இங்கே வெயிட் பண்ணுங்க. எங்களோட டீமை வச்சு நீங்க எல்லாரும் இங்கே தங்குறதுக்கு நான் ரெடி பண்ணி தரேன். இங்கிட்ட அலைன்ஸ் லீடரை காட்டுறாங்க. ஹீரோ அங்கே சுட்டு வட்டாரத்தில் இருந்த எல்லா பாம்பையும் தலையை துண்டு துண்டா வெட்டி போட்டான். ஆக்சுவலாக இந்த குட்டி குட்டி பாம்பு எல்லாமே அந்த பெரிய பாம்பு யோக்காயோட பசங்க, நான் ஸ்கவுட்டிங்க்கு அனுப்பியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அந்த ஸ்னேக் யோக்காய் சொல்லியிருக்கோம். அதனால ஹீரோ இங்கிட்ட இருந்த எல்லா பாம்பு கதையும் முடிச்சுட்டு பார்த்தா இங்கே பக்கத்தில் வந்துட்டம் போல இருக்கே, அப்போ போய் பார்ப்போமா. ஹீரோ ஒரு வழியா அந்த கேட் இருக்கிற இடத்துக்கு போயிடுறான். இந்த இடம் ஊறுப்பட்ட ஸ்பெல் மூலியமா கவர் ஆயிருக்கு. சொல்லப்போனா எனக்கு இந்த இடத்த பார்க்கும்போது எப்படி சென்ஸ் ஆகுதுனாக்க, இதை நான் தாண்டி போனேன்னா வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போவணும்னு தோணுது. அப்போ கண்டிப்பா அந்த இடம் இதுவாக தான் இருக்கும். இல்லை நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பின்னாலேருந்து ஒரு வாய்ஸ். என்னன்னு திரும்பி பார்த்தா அது கெம்காக்கு, அந்த ஃபாக்ஸி யோக்காய். மூச்சை பிடிக்க ஓடி வந்திருப்பான் போல இருக்கு. யங் மாஸ்டர் என்னவா, இப்போதைக்கு நீங்க உள்ள போய் அங்க இருக்கிற கிரேட் யோக்காய் எல்லா கதையும் முடிச்சிங்கனாக்க நீங்க மறுபடியும் அந்த குரங்கு யோக்காயை பிடிக்கவே முடியாது. ஏய் கெம்காக் என்ன சொல்ற? கட் பண்ணா எங்கிட்ட கரடி குட்டியும் அவனோட ரைட் ஹேண்ட் ஆளும் நேரா முரியம் அலைன்ஸை பார்த்து தான் ஓடிட்டு இருக்காங்க. கரடி குட்டி உடனே சொல்றான், இப்போ நான் இதை யோசிச்சு பார்த்தேன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லையே. ஏன்னா இந்த மாதிரி நைட்ல என்ன எதுனே தெரியாம இப்படி ஓட விட்டுட்டு இருக்காங்க. இவர் ஒன்று எப்பயுமே இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாமே நாங்கள் ஃபேமிலி ஹெட் மூலியமா வராது. சொல்லப்போனால் எப்பயுமே எல்டர்ஸ் அலைன்ஸ்லேருந்து வர்றவங்க அவங்க தான் சொல்லுவாங்க. டேய் எனக்கு ஆர்டர் யாரு கொடுத்தா அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. இந்த மாதிரி அர்த்தராத்தில் நம்மளை பைத்தியக்கார மாதிரி ஓட விட்டுட்டு இருக்காங்க பாருங்க, இதுக்கான ரீசன் கரெக்டாக இருக்கணும். அலைன்ஸ் லீடரோ இல்லையோ இதுக்கு நான் சும்மா விட்டுட்டு தேட மாட்டேன் இப்படி அர்த்தராத்தில் ஓட விட்டதுக்கு. இங்கிட்டு ஹீரோ கரெக்டாக உள்ளே போகும்போது அந்த ஃபாக்ஸ் யோக்காய் கம்குக் வந்து இடையில இல்லை உள்ளே போவாதீங்க என்னவா நிம் அப்படின்னு சொல்லி தடுத்திருப்பான். அதுக்கு ஹீரோ என்ன, பொய்யாலே அன்னைக்கு நீ எதையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி வாய மூடிட்டு இருந்ததுனால பாரு இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எங்கெங்கெல்லாம் ஓடி திரிஞ்சு இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன். அப்புறம் ஒரு வழியா இந்த இடத்த கண்டுபிடிச்சு உள்ள போகும்போது நீ என்ன பார்த்த மொதல் வார்த்தை அவனை பிடிக்க முடியாதுன்னு சொல்ற அந்த மங்கி யோக்காய. என்ன விளாடுறீங்களா? என்னவா நிம், ஒரு எலியோட பொந்தை நீங்க மொத்தமா அழிச்சிட்டீங்கனாக்க அந்த எலி ஓடுறதுக்கு எங்க வழி இருக்கும்? திரும்ப அந்த அழிச்ச ஓட்டைக்காண்டி அந்த எலி வரும்னு நினைக்கிறீங்களா? டேய் ஃபாக்ஸ் யோக்காய் கம்குக் என்னடா சொல்ல வர? இத்தனைக்கும் அந்த மங்கி யோக்காய் இங்க இல்ல. என்னவானிம் இப்போதைக்கு தயவு செஞ்சு என்னை ஃபாலோ பண்ணி வாங்க. இதுக்கப்புறமுக்கு இங்கே இருந்தீங்கன்னாக்க இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் மொத்தமாக நீங்கள் நாசம் பண்ணிடுவீங்க. நாசம் பண்ணிடுவேனா? எதனா நாசம் பண்ணிடுவேன்? என்னவானிங் நீங்கள் இப்போதைக்கு டோரிம்லேருந்து தானே நேராக வரீங்க. அப்புறம் நீங்கள் இப்போதைக்கு யூஸ் பண்ணுற இந்த யோகா எனர்ஜி இது அன்லிமிட்டெட் கிடையாது தானே, கரெக்டா? நீங்கள் இந்த இடத்த மொத்தமாக நாசம் பண்ணிட்டு போனதுக்கப்புறமுக்கு இங்கே என்ன நடந்துன்னு எல்லாத்தையும் என்கிட்ட தான் கேட்பாங்க. அதுக்கு நான் ஏதாச்சும் பூரான எக்ஸ்கியூஸ் கொடுத்தனாக்கா அப்புறம் என் உயிர் மட்டும் இல்லை என்னோட தம்பி உயிரும் சேர்ந்து போயிடும். ஐயோ இதை யோசனை என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கே. டேய் கம்குக் எதை பார்த்து நீ பயப்படுற? அப்படி அங்கிட்டுக்கிட்டுமா தவிடு. நான் அந்த தாத்தா கிரியேட் பண்ணி கொடுத்த இந்த டிமோனிக் எனர்ஜி கொடுக்குற இந்த ஃபில்லோட எஃபெக்ட் போகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பண்ணி ஆகணும், இல்லாட்டி இது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். என்னவா நீ, நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னனா இல்லையா, நீங்கள் அந்த குரங்கு யோக்காயை தவிர பாக்கி எல்லாரையும் மொத்தமாக வைப் அவுட் பண்ணாலுமே அவனை பிடிக்கலன்னா எல்லாமே வேஸ்ட்டு தான். அப்படி பண்ணீங்கனாக்க நடக்க போகிறதெல்லாம் இந்த மாதிரி என்னவாங்கிற இங்கே ஒருத்தன் இருக்கான், அவன் இருக்கிற வரையும் கொஞ்சம் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு யோக்காய் இன்னும் டீப்பாக போய் ஒளிஞ்சிப்பான். ஹீரோன்னு அப்படி அவன் போய் ஒளிஞ்சிக்கிட்டானாக்கா திரும்ப அவன் எப்போ மேலே வரானோ, எப்போ அவனோட முகத்தை காட்டுறதுக்கு இந்த உலகத்துக்கு வரானோ அப்போக்கு அவன் ஜோலியை முடிக்க வேண்டியதுதான். ஏன்னா என்கிட்ட இன்னும் அந்த தாத்தா கொடுத்த 3 ஃபில்ல ஒரு பில் இன்னும் இருக்கு. இங்கே பாருங்க லார்டு என்னவா, நீங்கள் ஆல்ரெடி சுற்றி இருந்த எல்லா இடத்தையும் தரமட்டமாக நொறுக்கிட்டீங்க. அவங்களுக்கு இன்னத்துக்கு சந்தேகம் வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த குரங்கு யோக்காய் நாதாரி பையன் ரொம்ப இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஷார்ப்பாக இருக்கான். ஏன்னா இது அவனுக்கு மறுபடியும் நடந்ததுனாக்க இந்த இடத்துக்கு அவன் திரும்ப வரவே மாட்டான், வேற இடத்துக்கு போய் ஒளிஞ்சிப்பான். அந்த பையலை நம்ம கார்னருக்கு ஒதுக்கணும், அப்பதான் அவனால எதுவுமே பண்ண முடியாத மாதிரி அவன் மாட்டிப்பான். இல்லைனாக்கா லார்டு என்னவா அவனை பிடிக்கவே முடியாது. டேய் கம்காக் நீ பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? அந்த பையன் ஜாங்ஹோ அவன் என்கிட்ட சும்மா சும்மா இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டே இருப்பான். அதான் இறந்து போனால அவனை மாதிரி இருக்கு. சரி ஏதோ அந்த குரங்கு யோக்காய் பையல கார்னர் பண்ணணும்னு சொல்லியே எந்த மாதிரி? அது கட் பண்ணி இங்கிட்டு முரியம் அலைன்ஸ் லீடரை காட்டுறாங்க. இங்கிட்டு கத்தியோட நின்றுட்டு இருக்காரு. நீங்க எல்லாரும் இங்கிட்டு
பெரிய கமோஷன் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னு நம்புறேன். அதனால இதை நம்ம அமைதியா முடிச்சுப்போமா? பார்த்தா அலைன்ஸ் லீடரை சுத்தி வளைச்சிட்டாங்க உள்ள புந்து. அந்த நியூஸ் கேட்டோடனே ஹீரோ நேரா திருச்சி அலைன்ஸ் லீடரை தான் பார்க்க போயிட்டு இருக்கான் செம்ம வேகத்துல. ஏ கெம்காக், என்ன சொல்ற? மார்ஷல் அலைன்ஸ் லீடரா? லார்ட் என்னவா, உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயத்தெல்லாம் அலைன்ஸ் லீடர் சொல்லுவாரு. ஏன்னா அந்த குரங்கு யோக்காய் பையில பிடிக்கிறதுக்கு அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் ஹீரோவும் யோசிச்சு பார்க்கறான். அந்த இடத்துல அந்த ஜாம்பி பைய கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அலைன்ஸ் லீடர் சொல்லியிருந்திருப்பாரு, இந்த பேட்டில் முடிஞ்ச உடனே என்னை வந்து மீட் பண்ணு, உங்ககிட்ட நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அப்படி என்ன தாண்டா இருக்கு? இன்னும் எவ்வளவு விஷயம் தாண்டா எனக்கு மட்டும் தெரியாத விஷயம் வச்சிருக்க போறீங்க? ஹீரோ ஒரு வழியா முரியம் அலைன்ஸ்க்கு வந்துடுறான். பொய்யாலே என்னடா நடக்குதுங்க? ஜம்ப் பண்ணி அங்க அலைன்ஸ் லீடரோட இடத்துல போய் பார்த்தா அவனுக்கு ஒரு ஷாக்கு. அங்கிட்டு அந்த எல்லா அசிஸ்டனும் செத்து கிடக்காங்க. அதே சமயத்துல ஒரு பிளட் ட்ராக்கும் உள்ள போகுது. உள்ள போய் பார்த்தா அங்கிட்ட அலைன்ஸ் லீடர் ரத்தத்துல உட்காந்துருக்காரு. அவர் உடனே வெளில இவ்வளோ அமைதியா இருக்கிறத பார்த்தா அப்போ வெளில இருக்கிறது எல்லாம் முடிஞ்சிட்டு போல இருக்கு. அலைன்ஸ் லீடர், என்னை பார்த்தோன்னே நீங்க ஈஸியாவே ரெகனைஸ் பண்ணிட்டீங்க. அதுவா என்னவா? அந்த ஃபாக்ஸ் டீமன், அதான் கெம்காக்னு பேர் உள்ளவன் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். உன்னோட பாஸ்ட் லைஃப்ல ஹியூமன் ஆகிறதுக்கு முன்னாடி நீ ரொம்பவும் ஒரு பெரிய யோக்காயா இருந்திருக்க போல இருக்கு. ஆனா அலைன்ஸ் லீடர், இந்த விஷயத்தை நீங்க ரொம்பவும் காமா எடுத்துக்கிறீங்களே. ஆனா இந்த சுச்சுவேஷனுக்கும் நீங்க இப்படி இருக்கிறதுக்கும் கொஞ்சம் கூட செட்டே ஆகலையே. என்ன பண்றது என்னவா? இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்பவுமே ஈஸியா இருந்தது. எதனால அலைன்ஸ் லீடர்? அந்த குரங்கு யோக்காயினாலயா? என்னவா, நான் உங்ககிட்ட சொல்றேன். அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு அந்த குரங்கு யோக்காய் வந்தான். அவன் ஒரு யோக்காய் தான், ஆனா அவன் ரொம்பவும் பொலைட்டா காமா இருந்தான். அவன் அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்னானா, நான் திரும்ப என்னோட யோக்காய் ரிலிமுக்கு போறதுக்கான வழியை தேடிட்டு இருக்கேன். என்னை நீங்க பார்க்காம இருந்த மாதிரி இருந்துக்கோங்க. நான் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கணும்னு நான் நினைக்கல அப்படின்னு சொன்னான். முட்டாள்தனமா நானும் அவனோட அந்த ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த விஷயத்த நான் மூடாங்கோ டோரிமுக்கோ அவன், அதாவது இந்த யோக்காய் இருக்காங்கிறத சொல்லவே இல்லை. ஆனா காலம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா அவனை சுத்தி ஒன்று ஒன்றா யோக்காய் கேதர் ஆக ஆரம்பிச்சுது. எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே ஊர்பட்ட யோக்காய் அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டு அவனும் அந்த யோக்காய்க்கெல்லாம் லீடர் ஆயிட்டான். அப்பதான் அவனோட உண்மையான கலரை காட்ட ஆரம்பிச்சான். இந்த மாதிரி அவன் இருக்காங்கிறது டோரிமுக்கோ மூடாங்கோ தெரிய வந்ததுன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு ஹியூமனை இந்த இடத்துல கொன்று தொங்க விடுவோன்னு சொல்லி என்னை மிரட்டினான். அதுவும் இல்லாமல் அவனுக்கு நான் ஹியூமன் ஃப்ளெஷ்ஷை அவனுக்கு பசியாத்துறதுக்காண்டி கொடுக்கணும், இல்லாட்டி சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு சில்ட்ரனை உயிரோட மாட்டேன், எல்லாத்தையும் கொண்டு தின்றுவேன்னு சொல்லி மிரட்டினான். அவனை எய்த்து நிற்க நான் ட்ரை பண்ணேன். ஆனால் அவனோட ஆறா அதை என்னால் நிற்க கூட முடியல. என்னோட போனையை க்ரஷ் பண்ணுற மாதிரி இருந்தது. என் மைண்டில் அப்போதைக்கு ஓடிட்டு இருந்ததெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், இந்த சுச்சுவேஷன்லேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, இந்த சுச்சுவேஷன் இன்னும் ஒஸ்ட் ஆகாமல் எப்படி நான் பார்த்துக்கிறதுன்னு. அந்த குரங்கு யோக்காய் கூட நான் ஒரு டீல் போட்டேன், ஆனால் அதை நான் பண்ணியிருந்திருக்க கூடாது. அவன் இந்த மாதிரி அந்த மலையில் இருக்கிறத யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு. அப்புறம் அவனோட பசியை ஆத்துறதுக்கும் நான் வந்துட்டு இந்த திருட்டு பயலுக, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கொலை பண்ணுறவனுங்க, அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் அவனுக்கு சாப்பாடாக கொடுத்தேன். நான் அவனுக்கு கொடுத்த கண்டிஷன்லாம் ஒன்றே ஒன்று தான், ரைச்சிஷியஸ் மார்ஷியல் வேர்ல்டில் இருக்கிற ஹியூமன்ஸ் மேலே கை வைக்கவே கூடாதுன்னு. அலைன்ஸ் லீடர், அந்த யோக்காய்ஸ்லாம் நம்ம உலகத்துக்கு வந்தது ஒன்றும் கோயின்சிடன்ஸ்னால கிடையாது. இல்லை அதுங்கெல்லாம் இங்கே இருக்கிற இந்த ஜாம்பிஸை கமெண்ட் பண்ணுறதுக்காகவும் கிடையாது. எனக்கு தெரியும் என்னவா, நாட்கள் போக போக அந்த குரங்கு யோக்காய் திரும்ப யோக்காய் ரீலமுக்கு போகுமா அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அதோட உண்மையான இன்டென்ஷன் என்னங்கிறத அதை ஒழிச்சு வச்சிருக்குன்னு எனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. அது என்னை ஏமாத்திட்டு இருக்குன்னு நான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். எனக்கு இப்போதான் ஃபுல்லாகவே புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அது யோக்காய் ரிலிம்லேருந்து இன்னும் அதிகமான யோக்காய்ஸை நம்ம உலகத்துக்கு சமன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதோட பிளான் மட்டிலும் உண்மை ஆச்சு. இந்த ரைச்சிஷியஸ் மார்ஷியல் வேர்ல்டு மட்டும் இல்லை, மொத்த உலகமே அதுங்க கீழே தான் அடிபட்டு பிச்சி சாவும். என்னவா, என்னோட இந்த அவமானமான காவர்ட்லி டிசிஷன் நான் பாஸ்டில் எடுத்ததை எல்லாருக்கிட்டையும் சொல்லு. இந்த ரைச்சிஷியஸ் வேர்ல்டை மறுபடியும் அந்த குரங்கு யோக்காய்க்கு எய்த்து நிற்கிறதுக்கு உருவாக்கு. எனக்கு தேவைப்படுறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், அமைதி. அதை உன்னோட ஸ்வாடை வச்சு பண்ணு என்னவா. அலைன்ஸ் லீடர், உங்களோட இந்த பேர்டன் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறதா உத்தேசம் கிடையாது. இந்த சண்டையை என் வழியில் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னு இதை போய் நான் வெளில யார்கிட்டயாச்சும் சொன்னேன்னா நான் ஏதோ உங்களை தப்பாக பேசுகிற மாதிரி ஆகிடும். அதனால உங்கள் பாஸ்ட்டை நீங்களே சொல்லுங்கள். இல்லை என்னவா, நான் என்னோட பேனரெல்லாம் ஒன்று எடுத்துக்க சொல்ல, அதை நானே என் முடிவில் எடுத்துகிட்டு போயிடுறேன். அலைன்ஸ் லீடர், ஒரு பிரச்சனையும் இல்லை என்னவா, எப்படி இருந்தாலும் நான் போகிறேன். இப்போதைக்கு எதை எடுத்துகிட்டு போனா என்ன, எதை விட்டுட்டு போனா என்ன. இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன்னா எல்லாமே எனக்கு சிரிப்பு தான் வருது. அலைன்ஸ் லீடர் அவ்வளோதான், இறந்துட்டார் அலைன்ஸ் லீடர். என்னவா நிம், அந்த குரங்கு யோக்காய் என்கிட்ட ஒரு தடவை இல்லை 2 தடவைக்கு மேலேயே சொல்லியிருக்கான். அலைன்ஸ் லீடர் தான் அவங்களோட இந்த பிளானுக்கு ரொம்ப பெரிய அப்டக்கல்னு. சொல்லப்போனால் டோரிம் அப்புறம் மூடாங் இது ரெண்டுத்தோட அதிகமான பிரச்சனை கொடுக்க வர ஒரு ஆள்னா அது அலைன்ஸ் லீடர்னு. அதனால தான்
அலைன்ஸ் லீடரை அசினேட் பண்றதுக்கு இந்த மாதிரி அனுப்பி வச்சிருக்கான் அந்த குரங்கு யோக்காய். கெம்காக், மார்ஷல் அலைன்ஸ் லீடர் கிட்ட தான் உள்ளத்திலே ஒரு சூப்பரான ஸ்வாட் டெக்னிக் இருக்கு. அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? அலைன்ஸ் லீடரே சாவணும்னு நினைச்சதுனால தான் இப்போக்கி அவர் இறந்துருக்காரு. இல்லாட்டி இந்த அசிஸ்டனோட உயிர்லாம் சொடக்கு போடுற நேரத்தில் போயிருந்திருக்கும். கெம்காக், உண்மையை சொல்லு, நீ சொல்லக்கூடாத சில விஷயத்த அலைன்ஸ் லீடர் கிட்ட சொன்னியா? அலைன்ஸ் லீடரை சாவணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டியா? கிங் மாஸ்டர் என்னவா, நான் வாழ்றதுக்கு மொத்தம் 3 விஷயம் தேவை. என்னோட தம்பியை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு வாழ்றதுக்கு ஒன்று, அந்த குரங்கு யோக்காய் மேலே நான் ரிவெஞ்ச் எடுக்கணும். அதை பண்ணுறதுக்கு எனக்கு என்னவா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு இது 3 தான் முக்கியம். இதை தவிர எனக்கு வேற எந்த விஷயமுமே என்ன நடந்தாலுமே எனக்கு ஒரு கவலையுமே கிடையாது. இப்போதைக்கு நான் அலைன்ஸ் லீடரோட ஹெட்டை எடுத்துகிட்டு போலேன்னா இந்த 3 விஷயமே எனக்கு ரொம்ப பெரிய ரிஸ்க் தான். இதில் எது போகணும்னு எனக்கே தெரியாது. கெம்காக் அப்படின்னு ஹீரோ பேச வரும்போதே இடையில அந்த ஃபாஸ்க் யோக்காய் இருந்துக்கிட்டு, அப்படி இருந்துமே என்னவா அலைன்ஸ் லீடரை சாவ சொல்லி நான் கேட்கவே கிடையாது. ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா என்னவா ரொம்பவும் கவலைப்படுவார் இந்த மாதிரி அலைன்ஸ் லீடர் இறந்து போனாங்கிறதுனால. அதை கேட்டோடனே ஹீரோ அப்படியே அமைதியாயிரான். கெம்காக், நீ சொன்னது எல்லாமே உண்மைனா அப்போ என்னோட பாஸ்ட்டை நான் சைனிங் ஸ்வார்டு கிட்ட சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நான் என்னோட மைண்டை ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன். இங்கே வேற சாய்ஸுங்கிறதுக்கே பேச்சு கிடையாது. இந்த உலகத்தை இப்போதைக்கு லீட் பண்ண போகிறது யாருன்னா, புது மார்ஷியல் வேர்ல்டை யார் கிரியேட் பண்ணுறாங்களோ, புது ஆர்த்தடாக்ஸை யார் லீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கானது தான். ஒருவேளை இந்த சண்டையை நான் லீட் பண்ணி எடுத்துகிட்டு போனேனாக்க நிறையா ரூமர்ஸ் பரவும். அது உண்மையான இந்த ஃபைட்டுக்கான பர்பஸையே மாற்றத்துக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. அலைன்ஸ் லீடர், நீங்கள் மனப்பூர்வமாக இறந்து போய் உங்களோட தலையை என்கிட்ட கொடுத்தீங்கனாக்க அது எனக்கான கஷ்டத்தை கொஞ்சம் குறைக்கும். அது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் இன்னொன்று சொல்ல ஆசைப்பட்றேன். நீங்கள் என்னவா கூட சேர்ந்து இந்த சண்டையில் ஒன்றா சண்டை போடணுங்கிறது. அந்த மாதிரி நடந்தால் என்னோடது கொஞ்சம் கஷ்டமாகவும் டஃப்பான ஸ்பாட்லேயும் நான் இருப்பேன் தான். ஃபாக்ஸ் யோக்காய், இந்த சண்டையில் என்னை நீ ஏன் ஒழிஞ்சிக்க சொல்கிற? ஏன்னா நான் இந்த மாதிரி ஒழிஞ்சேன், நீ என்னோட ஹெட்டை எடுத்துகிட்டு போகலனாக்கா அது உனக்கு தானே ரொம்ப பெரிய பிரச்சனை. அது உனக்கு டிஸ்அட்வான்டேஜ் தானே. அப்படி இருந்தும் ஏன்? அலைன்ஸ் லீடர், அது சிம்பிள். நீங்கள் இறந்தீங்கன்னா அது என்னவா சுத்தமாக பிடிக்காது. எனக்கு அந்த குரங்கு யோக்காயோட என்னவா கோவங்கிறது ரொம்பவும் பயங்கரமாக இருக்கும். அதிலே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அலைன்ஸ் லீடர் ஆல்ரெடி அவரோட மைண்டை செட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத. என்னவா நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் உண்மையிலே அவரை சாவ சொல்லி கேட்டுக்கல. நான் ஜஸ்ட் இந்த மாதிரி அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொன்னேன். கெம்காக், நீ சொல்கிறத பார்த்தா உண்மையாக தான் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா அவரோட ஸ்வாடை யூஸ் பண்ணாமே தான் அவர் சண்டை போட்டிருக்காரு. அட்லீஸ்ட் அவர் சாவறதுக்கு முன்னாடி அவரோட ஸ்வாடை எடுத்துகிட்டு நேராக அந்த குரங்கு யோக்காய் கூட சண்டை போடுறதுக்காண்டி போயிருந்தாருன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. ஸ்டப்பனா, என்ன பண்றீங்க? அலைன்ஸ் லீடரோட இடத்துலேருந்து நெருப்பா எரியுது, என்ன பண்றீங்க அப்படின்னு சவுண்டு. என்ன நடக்குது? தண்ணி எடுத்துட்டு வாங்க போங்க. என்னடா நடக்குது? எப்பறம் அலைன்ஸ் லீடரோட இடம் இந்த மாதிரி நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சது? அலைன்ஸ் லீடர் இன்னும் உள்ளதா இருக்காரா அப்படின்னு மாத்தி கத்திட்டு அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடிட்டு இருக்காங்க. இது இல்ல ஒரு வழியா அந்த நெருப்பை தண்ணி ஊற்றி அணைச்சிட்டாங்க. இங்கிட்டு ஃபேமிலி ஹெட் அழுதுகிட்டே எரிஞ்சு போய் அழிஞ்சு கிடக்கிற அந்த அலைன்ஸ் கோட்டையை பார்த்துட்டு இருக்காரு. ஃபேமிலி ஹெட், நாங்கள் எரிஞ்சு போன இடத்துல போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தோம். சில போன் ஃப்ராக்மெண்ட்ஸ் மட்டும்தான் கிடச்சிது. இப்படி இருக்கும்போது அலைன்ஸ் லீடரோட பாடி கிடைக்குமானா அது கஷ்டம்தான். பேத்தட்டிக். இந்த மாதிரி ஒரு டைமில் நீங்கள் எல்லாரும் அவரோட எரிஞ்சு போன போனை தேடிட்டு இருக்கிறது முட்டாள்தனமான விஷயம். சைனிங் ஸ்வாட், உனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியாதா? பார்த்து பேசு. வாய மூடு. நான் சைனிங் ஸ்வாட் கூட சில விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம். நீ கொஞ்சம் தூரமாக போறியா? நான் கேள்விப்பட்டேன் சைனிங் ஸ்வாட், இந்த நெருப்பு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நீ இங்கே தான் இருந்தேன்னு. சொல்லப்போனால் அதுக்கு முன்னாலேருந்து நீ இங்கே தான் இருக்கேன்னு. அது ஏன்னா ஃபேமிலி ஹெட், அந்த பில்டிங்க்கு நெருப்பு வச்சதே நான் தான். அலைன்ஸ் லீடரோட ஆர்டர்னால அந்த மாதிரி பண்ணியா சைனிங் ஸ்வாட்? இல்லை ஃபேமிலி ஹெட். அப்புறம் ஏன்? ஏன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறமேலுக்கு அவரோட போன்ஸை இந்த மாதிரி நீங்கள் தேடக்கூடாதுன்னு தான். இப்போ வரப்போகிற இந்த சண்டையில் அலைன்ஸ் லீடர் என்ன வேணும்னு யோசிச்சார்னா, நீங்களாம் இந்த மாதிரி இதுக்காண்டி போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான். அதாவது அலைன்ஸ் லீடருக்காக சண்டை போடுறோன்னு போயிடக்கூடாது, இந்த மார்ஷியல் வேர்ல்டுக்காக சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் சைனிங் ஸ்வாட் அலைன்ஸ் லீடர் என்கிட்ட 2 விஷயம் கேட்டுக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட்டு, உன்னை எப்பயுமே சந்தேகப்படவே கூடாதுன்னு சொன்னார். அது என்னவா இருந்தாலும். 2வது, உன்னை சப்போர்ட் பண்ண சொல்லி சொன்னார். ஒருவேளை வரப்போகிற இந்த சண்டையில் நம்ம எல்லாரும் ஜெயிச்சாலுமே நாங்கோ கிளான் கண்டிப்பாக டிக்ளைன் ஆகும். அப்படி இருந்தாலுமே உன்னை நான் ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணணும், கேர் பண்ணணும்னு சொன்னார். எதனால அவர் என்கிட்ட அந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டை கேட்டுக்கிட்டாருன்னு எனக்கு தெரில. ஆனால் உனக்கு தெரியும்னு எனக்கு ஒரு ஃபீலிங். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு எனிமி கூட இத்தனை வருஷமாக மார்ஷியல் அலையன்ஸை, அதாவது ரைச்சியஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அலையன்ஸை, ஆர்த்தடாக்ஸ் அலையன்ஸ் எல்லாத்தையுமே அவர் தனியாராக போராடி சண்டை போட்டுட்டு இருந்தார். சொல்லப்போனால் அவர் கொஞ்சம் எல்லாத்தையும் வேற மாதிரி யோசிச்சுருந்துருக்கலாம். ஆனால் எனக்கு பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. அதனால நாங்கோ கிளான் ஃபாலோ ஆகாது. அப்போது அலைன்ஸ் லீடரை கொன்னது நம்ம இப்போ யார் கூட சண்டை போட போகிறோமோ அவங்களா? ஆனால் ஹீரோ அமைதியாகவே இருக்கான். கட் பண்ணி இங்கிட்டு மீட்டிங்கு இருக்கிற எல்லா தலைவரையும்
கூப்பிட்டு ஒரே இடத்துல நிக்க வச்சிருக்கான். என்னது யோகாயா? இங்கிட்டு இன்னொருத்தர் இருந்துகிட்டு இங்க அது இதுன்னு சம்பந்தமே இல்லாம நடந்துட்டு இருக்கிறதுனால நீங்க சொல்றது எல்லாத்தையும் நம்பிடுவேன்னு நினைக்கிறீங்களா? என்னாலலாம் இதை நம்ப முடியாது. சைனிங் ஸ்வாட் உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? என்கிட்ட ப்ரூஃப் இல்ல, ஆனா எவிடன்ஸ் இருக்கு. ஆனா இப்போதைக்கு உங்ககிட்ட இந்த இடத்துல காட்டுறதுக்கு என்கிட்ட இல்ல. காட்டிக்குட்டி ஒண்ணே, ஏய் நீ என்ன நினைக்கிற? சைனிங் ஸ்வாட் இத பொய் சொல்றான்னு நினைக்கிறியா? சொல்லு டேங்க் ஃபேமிலி ஹெட், பெக் ஃபேமிலி ஹெட். நான் அந்த மாதிரி சொல்ல வரல. சைனிங் ஸ்வாட இதுவரையுமே அந்த மூராங் கிளான்ல நடந்த விஷயத்துக்கு அப்புறமேலுக்கு நல்லபடியா பாக்குறவங்க நிறைய பேர் கிடையாது. அதுவும் இல்லாம இப்போதைக்கு அலைன்ஸ் லீடர் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கு இது எல்லாத்தையும் லீட் பண்ணி போறது சைனிங் ஸ்வாட் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கும் அவங்க சும்மா இருப்பாங்களான்னா அது கொஸ்டின் மார்க் தான். அப்போக்கி பெக்கர் லீடர் ஒன்னே சைனிங் ஸ்வாட் டேங்க் லேண்ட் லீடர் சொல்றதும் கரெக்டான பாயிண்ட் தான். அலைன்ஸ் லீடர் பொசிஷன் இப்போதைக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்களும் வெவ்வேறு விஷயத்த ஸ்கீம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க சொல்றதெல்லாம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு, எனக்கு புரியுது. ஏன்னா அலைன்ஸ் லீடர் இறந்து போயே முழு நாள் இன்னும் முடியல. அப்போ நம்ம எல்லாருமே இனிமேல் வரப்போற வாழ்வா சாவாங்கிற சண்டைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும்போது அவங்களாம் இந்த மாதிரி யோசிப்பாங்கங்கிறது எனக்கு புரியுது. ஓ இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன்னா ஆக்சுவலா என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கு. அப்படியா சைனிங் ஸ்வாட்? மற்றவங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமேலுக்கு நானே உங்க எல்லாருக்கிட்டையும் காட்டுறாத. ஆனா நான் காட்டினதுக்கு அப்புறமேலுக்கு வரப்போற இந்த சண்டையில உங்களுக்கு நிறைய சாக்ரிஃபைசஸ் வந்தாலும் அதை நீங்க அக்செப்ட் பண்ண ரெடி ஆயிக்கணும். அலைன்ஸ் லீடர் உங்களை சுத்தி இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்கும்போது உங்களோட பாஸ்ட் லைஃபை நீங்க இப்படி வெளில சொல்ல போறேன்னு சொன்னீங்க பாருங்க. என்னால அதை கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே முடியல. இத்தனை வருஷமா அதை நீங்க உங்க மனசுக்குள்ளேயே வச்சு வெம்பி செத்துட்டு இருந்திருக்கீங்க. எனக்கு இப்ப புரியுது. இங்கிட்டு எம்பரரோட பேலஸை காட்டுறாங்க. அலைன்ஸ் லீடருங்கிறது ஒரு ஸ்கை மாதிரி. சொல்லப்போனா ஆத்ராக்ஸ் மார்ஷியல் வேர்ல்டையே மொத்தமா ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறதே அலைன்ஸ் லீடர் தான். இப்போ அந்த ஸ்கையே உளுந்ததுக்கு அப்புறமேலுக்கு கெட்ட விஷயம் எந்த அளவுக்கு மேலே ஓங்கி இருந்தா நல்லது இவ்வளோ கீழே இறங்கி இருந்திருக்கும். எம்பரர் ஒன்னே அவங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் தரோங்கிறத சொல்லுங்க. இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப வருந்துறோங்கிறதையும் சொல்லுங்க. புரிஞ்சுது யுவர் மெஜஸ்டி. அப்புறம் இன்னொரு விஷயம், அங்கே மீட்டிங் நடந்தப்ப ஒவ்வொரு ஃப்ராக்ஷனோட ஹெட் இருக்கும் போதும் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடந்துதான். என்ன சொல்றீங்க? இங்கிட்டு கட் பண்ணி சாங்ஹாயாங்க காட்டுறாங்க. ஜெனரல் ஜாங் என்ன சொல்ல வரீங்க? என் பையன் என்னுவாக்கு என்னாச்சு? கட் பண்ணி இங்கிட்டு அந்த ஃபாக்ஸ் யோக்காய் அலைன்ஸ் லீடரோட தலையோட அங்கிட்டு போயிட்டு இருக்கு அந்த மங்கி யோக்காயை பார்க்க. ஒரு வழியா அந்த கேட்டை தாண்டி உள்ள வந்து அங்கிட்ட அந்த மங்கி யோக்காயை மீட் பண்ணலான்னு போனா ஒரே ரத்த ஸ்மெல்லு. இது ஹியூமன் பிளட் ஸ்மெல்லாச்சே, இது ஏன் எங்க பார்த்தாலும் இருக்கு? அந்த குரங்கு பைய வர்ற வரையும் வெயிட் பண்ண முடியாதுன்ட்டு இங்கிட்டு இருக்கிற மற்ற கிரேட் யோக்காய்ஸ்லாம் ஹியூமன்ஸை கொன்னு குவிச்சு இங்க எடுத்தாந்து விருந்து மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அந்த மங்கி யோக்காய் மட்டிலும் திரும்ப வந்ததுக்கு அப்புறமேலுக்கு இது எல்லாம் அவருக்கு தெரிஞ்சுது. இந்த பயல்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இங்கிட்டு இந்த பையன் நினைச்சிட்டு வந்துட்டு இருந்தா அங்கிட்டு இருக்கிறதே வேற. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல கூச்சி போட்டு அந்த ஹியூமன்ஸ் எல்லாம் தின்னுட்டு இருக்கிறதே அந்த மங்கி யோக்காய் தான். என்ன நீ வந்துட்ட போல இருக்கு, உன் கையில இருக்கிறது என்ன அலைன்ஸ் லீடரோட தலையா? இங்கிட்டு சைனிங் ஸ்வாட் செக்டை காட்டுறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, மற்ற கிளான் லீடரோட வாயெல்லாம் இனிமே மூடிதான் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்படி அதுக்குள்ள உங்களுக்கு எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சது? இல்ல ஹவா செக்ட் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் அந்த அளவுக்கு கிரேட்டா? சொல்லு சூரின். யங் மாஸ்டர் என்னவா, நீங்க வேணா இப்படி வச்சுக்கோங்களேன், எங்கிட்ட என்ன பேசினாலும் ஹவா செக்டரோட காதுக்கு அது வந்து சேர்ந்துரும்னு. ஹெவன்லி டீமன் ஒன்னே அப்பயே நினைச்சேன் என்னவா, இந்த மாதிரி நீ அந்த ஹியூமன் ஃபேஸ்டு ஸ்பைடரை ரொம்பவும் ஸ்கில்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும்போதே எனக்கு ஒரு மாதிரி டவுட் வந்தது. யங் மாஸ்டர் எனக்கு முன்னாடியே தெரியும், முயாங்ஜின் என்கிட்ட சொல்லிட்டான். முயாங்ஜின்னா? முயாங்ஜின் அந்த டீமன் பிரெட்டை வந்துட்டு டோரிம் கிட்ட எடுத்துட்டு போகும்போது நீ தெரிஞ்சுக்கிட்டியா? யங் மாஸ்டர் அப்பதான் நான் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணேன். நான் என்ன நினைச்சேன்னா உங்களுக்கும் அந்த 9 டைல்டு ஃபாக்ஸுக்கும் அதாவது ஹா என்னுவாக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நீங்க தான் அது அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்புறம் அந்த யோமா கேவ், அதான் அந்த ரிஸ்ட்ரிக்டட் கேவ் உங்களை அன்னைக்கு பார்த்தனே, ஏதோ ஒன்று நான் வந்துட்டு பாஸ்ட்ல தான் யோக்காயா இருந்தேன். இப்போதைக்கு இந்த லைஃப்பை நான் ஹியூமனா வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால என்ன நீங்க வேற மாதிரிலாம் ட்ரீட் பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன். உல்ஃப் கிங் ஒன்னு இன்னுவா நீ மாறலன்னு சொல்ற, நீ இப்ப ஹியூமனா தான் இருக்கன்னு சொல்ற, ஆனா என் கண்ணுக்கு நீ மாறின மாதிரியும் ஏதோ டிஃப்ரெண்டாவும் இருக்கிற மாதிரி தெரியுதே. ஹெவன்லி டிமன் உனக்கு அந்த மாதிரி தெரியுதா? சொல்றா. ஆமா உல்ஃப் கிங், இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறமேலுக்கு தான் எனக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஹீரோ உடனே எல்லாரையும் வெளில கூட்டிட்டு வந்துட்டு அந்த உட்டன் டாலுக்கு முன்னாடி நின்று அது கூட சண்டை போடுறான். அந்த உட்டன் டால் கூட ஒத்த கையில சண்டை போட்டுட்டு இருக்கான் ஹீரோ. அவங்க எல்லாரும் அதை ஆணு வாயை பழந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அதுகிட்ட போனாலே இவங்க எல்லாரையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கு. ஆனா இங்கிட்ட ஹீரோ சின்ன பிள்ளைங்களோட ஸ்வாடு கத்துக்கிற மாதிரி உட்காந்து சொல்லி கொடுத்துக்கிற மாதிரி அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கான் அந்த உடன்டால. இங்கிட்டு ஹெவல் டீமனால நம்பவே முடியல, மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான் இப்பைக்கு என்னவா சண்டை போறதை பார்த்தா கேஷுவலா கையை அசைக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதால ஒண்ணுமே பண்ண முடியல இவனை. ஆக்சுவலா இது கூட நான் என்னோட ஃபுல் ஃபோர்ஸை வச்சு எவ்வளவு அடிச்சாலும் அது 2 இன்ச்சு கூட நவுந்து போல. இப்ப இந்த பையன் அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் இது பறக்க போகுது. கைஸ் ஆக்சுவலா இந்த யோக்காயோட லீடரை நான் ஃபேஸ் பண்ணணும்னா என்ன நான் இன்னும் ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ராங் ஆக்கணும். அதனால தான் லைஃப் அண்ட் டெத்தை நான் கவுண்ட்லெஸ் டைம் கடக்க வேண்டியதா இருந்தது.
அப்பதான் நான் தேடிட்டு இருந்த அந்த ஆன்சர், என்னோட அந்த வால் அதை பிரேக் த்ரூ பண்ண முடிஞ்சது. இன்னுவா அப்ப நீ என்ன சொல்ல வர? ரிலீம் ஆஃப் லைஃப் அண்ட் டெத் அதை நீ அச்சீவ் பண்ணிட்டியா? ஆமா, அதை என்னால எதனால பண்ண முடிஞ்சதுன்னா போதி தர்மாவோட சின்னோண்டு நூல் அளவு நான் புரிஞ்சுக்கிட்டதுனால அதை என்னால பண்ண முடிஞ்சது. இங்கிட்டு இவங்க எல்லாரும் பேசிட்டே இருக்கும்போது அங்கிட்ட ஒருத்தன் வந்து நடுங்கிட்டே, நம்ம சைனிங் ஸ்வாட் செட்டுக்கு வெளில ஒரு சின்ன பையன் நின்றுட்டு இருக்கான். அவன் சைனிங் ஸ்வாடை மீட் பண்ணுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். என்னவா நீம் அப்படின்னு தூரத்துல இருந்து ஒருத்தன் கத்திட்டு இருக்கான். இது கெம்காக் ஆச்சே. நான் தான் கெம்காக். இங்கிட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஃபார்மேஷன் இருக்கு, என்னால அங்க வர முடியாது. நிறைய ஹியூமன் இருக்கிற பிளேசஸ்க்கு நான் போகணுங்கிறதுனால இந்த மாதிரி என்ன நான் டிஸ்கைஸ் பண்ணிப்பேன். நீங்களே சொல்லுங்க, என்னோட ஸ்கில் செமையா இம்ப்ரூவ் ஆயிடுச்சுல, உங்களாலேயே என்ன ரெகனைஸ் பண்ண முடியல தானே? டேய் கெம்காக், தடம் தெரியாம அழிஞ்சு போகணும்னு ஆசைப்படுறியா? என்னடா பண்றீங்க? அந்த குரங்கு யோக்காய் திரும்ப வந்துட்டான். ஆனா அவனுக்கு சைனிங் ஸ்வாடுங்கிறது தெரிஞ்சிருந்திருக்கு. ஆனா அவனுக்கு சைனிங் ஸ்வாடுங்கிறது என்னவா நிம்முங்கிறது இன்னும் தெரியல. அவன் சைனிங் ஸ்வாடுங்கிறது யாரு? அவன் வந்துட்டு அலைன்ஸ் லீடரை விட ரொம்பவும் மோசமானவனா, ஐ மீன் ஸ்ட்ராங் ஆனவனா, நம்மளுக்கு த்ரெட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கான். டேய் கெம்காக், நீ சொல்றபடி வச்சு பார்த்தா அவனுக்கு சைனிங் ஸ்வாடுங்கிற பேரை தவிர எதுவுமே தெரியாது போல இருக்கு. அதனால தான் அந்த குரங்கு யோக்காய் பாய்கிட்ட உங்களோட பேரை சொல்லாம நான் இவ்வளோ நாள் மறைச்சிட்டு இருந்தேன். இப்போதைக்கு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்கா என்கிட்ட கேட்டதுனால என்னால இதுக்கப்புறமேலுக்கும் அதை இக்னோர் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? இது என்னடா கொஸ்டின்? அவனுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லு. என்ன சொல்றீங்க என்னவானிம்? அவன் உண்மையிலேயே நான் வந்துட்டு அலையன்ஸ் லீடர் அளவுக்கு அவனுக்கு ஒரு த்ரெட்டா இருப்பேன்னு நினைச்சிருந்தானாக்க என்னை கொல்ல சொல்லி உனக்கு ஆர்டர் கொடுத்துருப்பான். ஆனா அவன் என்னை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி தான் உனக்கு ஆர்டர் கொடுத்துருக்கான். சொல்லப்போனா சைனிங் ஸ்வாடுங்கிற பேருக்கு அவன் வந்துட்டு கியூரியஸா இருக்கான், யார் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு. அதனால என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்லு. அதாவது நான் பாஸ்ட் லைஃப்ல யோக்காயா இருந்தேன் அப்படிங்கிற விஷயத்த தவிர. என்னவானிம் அந்த மாதிரி சொல்றது ஓகேவா? நான் இப்ப வரப்போற சண்டேல ப்ரிப்பேர் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தான் வேணும் தான். அதே சமயத்துல அந்த குரங்கு யோக்காய் பைய கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஒரே இடத்துல இருந்தானாக்க அது நமக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நீங்க ஏன் சண்டைக்கு ப்ரிப்பேர் ஆகணும்? அந்த பைய தப்பிக்க போறதுக்கு வேலையே இல்லை, போவே முடியாது அப்படின்னா நீங்க உங்களோட அந்த ஃபாக்ஸ் மார்பிளை மறுபடியும் எடுத்து யோக்காயா மாறி அவனை அங்கிட்டே சொல்லிய முடிச்சிடலாமே. டேய் கம்காக், நான் ஆல்ரெடி அந்த 3 மார்பிளையுமே சாப்பிட்டு காலி பண்ணிட்டேன்டா. என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த ஆர்த்தடாக்ஸ் லீடர் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்றதுக்கு எனக்கு வேற வழியே கிடையாது. அதனால யோக்காயெல்லாம் உண்மையிலே இருக்கு அப்படின்னு நான் ப்ரூவ் பண்றதுக்காண்டி அதை நான் சாப்பிட்டு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. இன்னும் நீ அந்த மாதிரி ரொம்பவும் ப்ரீசியஸான ஒரு விஷயத்த இதுக்கு போய் இப்படி வேஸ்ட் பண்ணுவீங்க? அவ்வளோப்படாதரா. அந்த குரங்கு யோக்காய் நாதாரி பைய என் கையால தான் சாவ போறான். கண்டிப்பா என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய டயத்தை அங்கிட்டு இங்கிட்டுமா செலவு பண்ண தான் போறான். சரி, எனக்கு நீ ஒரே ஒரு ஃபேவர் பண்ணும். ஃபேவரா? என்னென்ன ஆர்டர் கொடுங்க. இன்னும் நீ கட் பண்ணி இங்கிட்ட அந்த ஈவில் சாசரரை காட்டுறாங்க. அதான் அவன் சின்ன பையன் உடம்புல போய் பூந்தால அந்த பையன். ஒரு நேரத்துல உங்ககிட்ட ஒன்னத்தை பத்தி நான் கேட்டேன். ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இந்த டிவைன் ஆர்டிஃபேக்ட் மூலியமா எதை வேணா பண்ண முடியும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எதுக்கு நீ வேஸ்ட் ஆக்குற அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு நீ என்ன ஆன்சர் பண்ண? இப்ப நான் யோசிச்சு பார்த்தேன்னா அந்த ஆன்சர் கூட ரொம்பவும் டிஃப்ரெண்டா இருந்தது. அது வெறும் ஒரு ரிப்ளிகா தான், அதை ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா நீ உண்மையிலேயே உன்னோட நம்பிக்கையை அதுல ஒட்டினா உன்னால நல்லாவே பார்க்க முடியும். இப்ப எனக்கு ரொம்பவுமே ஆர்வமா இருக்கு. அந்த ஓல்டு மேன், அதான் அந்த டோரிமோட தாத்தாவும் அவங்களோட டிசேபிள்ஸோட ஃபேஸும் எப்படி மாறும் அப்படின்னு. இங்கிட்டு ஹீரோ ஜம்ப் பண்ணி செம்ம வேகத்தில் ஓடிட்டு இருக்கான். யோசிச்சு பார்க்குறான். இன்வானிம், நான் வந்துட்டு ஹியூமன் ரிலிம்க்கு அண்டர் வேர்ல்டு மூலியமாக தான் வந்தேன். அந்த குரங்கு யோக்கா என்ன சொன்னானாக்க அவன் கிங் ஆஃப் அண்டர் வேர்ல்டு கூட ஒரு டீல் போட்டு தான் இந்த மாதிரி இங்கிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறமேலுக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறமேலுக்கு அந்த டீலை ஒரு ட்ரிக் மாதிரி மாற்றி அந்த அண்டர் வேர்ல்டு கிங்கை ஏமாத்திட்டான். இப்போதைக்கு அவனால கண்டிப்பா அண்டர் வேர்ல்டு மூலியமா திரும்ப யோக்காய் ரிலிமுக்கு போவே முடியாது. கிம்காக், நீ சொல்றபடி பார்த்தா அப்போ யோக்காய் ரிலிம்ல இருந்தும் வேற எந்த ஒரு யோக்காயுமே ஹியூமன் ரிலிமுக்கு அண்டர் வேர்ல்டு மூலியமா வரவே முடியாது. அப்ப நீ சொல்றபடி பார்த்தா அந்த மங்கி நாதாரி பைய எப்படி வந்துட்டு யோக்காய் ரிலிம்ல இருக்கிற யோக்காய்ஸ் எல்லாம் ஹியூமன் ரிலிமுக்கு கொண்டு வரதா பிளான் போட்டு வச்சிருக்கான். அதை பத்தி எனக்கே தெரியல என்னவா நீ. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது மட்டிலே என்னை சுத்தமா கழட்டி விட்டுறான். ஆனா அவன்கிட்ட ஏதோ ஒரு வழி இருக்குன்னு மட்டிலே எனக்கு ஷோரா தெரியும். அதனால தான் அந்த குரங்கு பயலுக்கு மற்ற கிரேட் யோக்காய்ஸ்லாம் ரொம்ப ராயலா இருக்கு. அந்த கெம்காக் பைய சொன்னதை வச்சு யோசிக்கும் போது அந்த குரங்கு பைய ஒரு பைத்தியக்காரனா இருந்தாலுமே ஹெவன்லி ரிலிம் மூலியமா யோக்காய்ஸ் எல்லாம் இங்கிட்டு ஹியூமன் ரிலிமுக்கு கொண்டு வர்றதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. அப்போ ஒரே ஒரு வழி தான் மிச்சம் இருக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த குரங்கு நாதாரி பைய இதை பண்ணுவான். கட் பண்ணி இங்கிட்ட அந்த பிளாக் ஸ்மித் கு யாஜா கிட்ட நம்ம ஆளு ஃபாக்ஸ் யோக்காய் சில வெப்பன்ஸ்லாம் செஞ்சு தர சொல்லி கேட்டிருப்பான். அது எல்லாத்தையுமே செஞ்சும் கொடுத்துருப்பான். இப்போதைக்கு லார்டு என்னவா இதை பர்சனலா செஞ்சு தர சொல்லி கேட்டாரு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இதுல இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் வேணுமா. டேய் கெம்காக், இதுல கொடுத்துருக்க லிஸ்ட் எல்லாத்தையும் நான் இரவு பகல் பார்க்காம எல்லாத்தையும் செய்யணும்னு நினைச்சா கூட 5 நாள் தேவைப்படுமேடா. அதெல்லாம் முடியாது, சீக்கிரமா பண்ணி ஆகணும். 3 நாள்ல பண்ணி கொடு. டேய் மீன் மண்டை, சீக்கிரமா இந்த கிளீன்ல சாக்ரோலையும் நெருப்பையும் பத்த வைடா.
மாஸ்டர் நான் இப்பதான் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணேன், மறுபடியுமா? இங்கிட்டு முரியம் அலைன்ஸை காட்டுறாங்க. வாவ் வாவ் சூப்பர் சூப்பர். ஆத்ராக்ஸ் மூலியமா ஆல்ரெடி இந்த சண்டேல இருக்கிற எல்லா விஷயத்தையும் போட்டாச்சு. ஏன்னா இதுல காசு செலவு பண்ணாதான் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். ஒரு பிரச்சனையும் இல்லை பெக்கர் லீடர். இப்ப நான் உங்களுக்கு தரப்போற இந்த காசு எல்லாமே இல்லீகல் பிசினஸ் மூலியமா கோல்டன் மேனர் லார்டு சம்பாதிச்ச காசு தான். எம்பரர் தான் இந்த மாதிரி ஆர்டர் போட்டிருப்பாரு. இந்த மாதிரி கெட்ட வழியில வந்த காசு நல்ல வழிக்கு யூஸ் ஆகட்டும். அதனால இப்போதைக்கு இந்த சுச்சுவேஷன்ல ஆத்ராக்ஸ் மூரியம் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இந்த காசு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்கன்னு. வயசு கம்மியா இருந்தாலும் ஒரு கிரேட் ரூலருக்கான புத்தி இருக்குது, ஒரு தைரியசாலிக்கான ஸ்பிரிட் இருக்குது. அது போதும் நாட்டை ஆள. அதனால கவலைப்படாதீங்க பெக்கர் லீடர். ஆல்ரெடி எங்கெங்க காசு தேவைப்படுமோ அங்க ஆல்ரெடி கொடுக்க சொல்லி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணியாச்சு. அதுவும் இல்லாமல் அந்த காசு எல்லாமே லெட்ஜர் மூலியமாக தான் எல்லாருக்கும் போய் சேரப்போகுது. அதனால நீங்கள் எங்கே இடையில யாராச்சும் இது பண்ணுவாங்களோன்னா பயப்படணும்லாம் அவசியமே கிடையாது. கமாண்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி லெட்ஜர் மூலியமானா எனக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது. அப்புறம் இன்னொன்று, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த கிராண்டு ப்ரிசிப்டர் எங்கே இருக்காரு? இங்கிட்ட ஹீரோவோட வீடை கட்டுறாங்க. ஒவ்வொரு பேங்க்ல இருக்கிறவங்க கிட்டேயும் நாங்கள் பேசிக் சோர்ஸ் ஐட்டம்ஸை லோக்கலாக குட்ஸை ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம். நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து எல்லா சைடுக்கும் கிளம்பிடுவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில். நாளைக்கு கிளம்ப போகிற ஐட்டம்ஸ் ஏதாச்சும் மிஸ் ஆகுதாங்கிறத எல்லாத்தையும் செக் பண்ணிட்டீங்களா? எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு மாஸ்டர். பட் லார்ட் ஆஃப் த மேனர் ஒர்க்கு புரியுது, ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நாளில் சண்டை ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் யங் மாஸ்டரை மீட் பண்ண வேணாமா? இல்லை ஜாங், ஆல்ரெடி அவனுக்கு ஊருப்பட்ட பிரச்சனை இருக்குது. நான் போய் அவனை பார்த்து இன்னும் அவனுக்கு கவலையும் பிரச்சனையும் ஏற்ற விரும்பலை. இப்போதைக்கு அவனுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அவனோட இந்த பேட்டிலில் அவனுக்கு ஹெல்ப் மட்டும்தான் பண்ணணும். ஒரு அப்பாவா இதை பண்ணுறது தான் கரெக்டாகவும் இருக்கும். அந்த கேட் இருக்கிற இடத்துக்கே ஹீரோ நேராக போய் பார்க்குறான். அந்த 3 சீலில் 2 சீலை கழட்டி போட்டு வச்சிருக்கிறத, இன்னும் பேலன்ஸ் ஒரு சீல் மட்டும்தான் இருக்கு. பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு நேராக ஹீரோ சைனிங் ஸ்வாட் செக்ட்டுக்கே திரும்ப வந்துடுறான். என்ன சொல்கிறேன், என்னவா ஃபாக்ஸ் கேட்டா? ஆமாம் பெக்கர் லீடர், யோக்காய் ரிலிம்லையும் ஹியூமன் ரிலிமையும் பிளாக் பண்ணுற மாதிரி அந்த ஒரு கேட்டு தான் இருக்கு. அந்த குரங்கு யோக்காய் எதனால ஹியூமன் ரிலிமுக்கு வந்திருக்கானாக்க, அந்த ஃபாக்ஸ் கேட்டை ஹியூமன் ரிலிம்ல மூலியமாக மட்டும்தான் திறக்க முடியும். அந்த கேட்டை மொத்தம் 3 லாக்கை வச்சு லாக் ஆகிருக்கும். அது 3த்தையும் அவ்வளோ சீக்கிரமாலாம் கழட்டிட முடியாது. அதை நான் செக் பண்ண போனப்ப ஆல்ரெடி 2 லாக்கு அன்லாக் ஆகிருந்தது. அந்த குரங்கு யோக்காய் பன்னாட பய மட்டிலும் அந்த கடைசி லாக்கையும் அன்லாக் பண்ணிட்டான். இப்போ இல்லாமல் கொஞ்சம் முன்னாடியே அந்த 3வது லாக்கையும் பண்ணி முடிச்சிருந்தா அவ்வளோதான், ஹியூமன் ரிலியுமே இந்நேரத்துக்கு ஒரு பெரிய ஸ்லாட்டர் ஹவுஸாக மாறி இருந்திருக்கும். அந்த யோக்காய்ஸ்க்கான சாப்பாடு குடோனா மாறி இருந்திருக்கும். இன்னுவா நல்ல வேலை நம்ம அந்த 3வது லாக்கை அன்லாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லை கமாண்டர், அந்த பையலை அந்த 3வது லாக்கையும் அன்லாக் பண்ண விடுவோம், அதுக்கப்புறமேலுக்கு அவனை பிடிப்போம். யங் மாஸ்டர் இன்னுவா என்ன சொல்கிறீங்க? யோகாய்ஸ்லாம் அவங்களோட லீட்ரு இந்த மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி ஓடனா, ஐ மீன் எனிமிக்கு முன்னாடி ஓடனா அதை ரொம்ப பெரிய அசிங்கமாக பார்ப்பாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணி அந்த சுச்சுவேஷனில் சண்டை போட்டுட்டு இருக்கிற மற்ற எல்லா யோகாய்ஸையும் திரும்ப வந்த வழியிலே துரத்துறோம். அதுவும் இல்லாமல் அந்த லாக்கையெல்லாம் அன்லாக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய மேசிவ் அமௌண்ட் ஆஃப் பவரை கன்சியூம் பண்ணும். கண்டிப்பாக அவன் செம்மையாக வீக் ஆகிடுவான் அந்த சுச்சுவேஷனில். அதே சமயத்தில் அந்த யோகாய் ரிலிம்லேருந்து பாக்ஸ் கேட் மூலியமாக நிறையா யோகாய்ஸும் வரும். அந்த சுச்சுவேஷனில் அவனால் தப்பிச்சும் ஓடவும் முடியாது. அவனுக்கு வேற வழியே கிடையாது, அந்த இடத்துல சண்டை போட்டே ஆகணும். சரி யங் மாஸ்டர் என்னவா, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த குரங்கு யோக்காயை அந்த இடத்துல பிடிக்கிறோன்னே வச்சுப்போம். ஆனால் யோக்காய் ரிலிம்லேருந்து வர்ற அந்த கோடிக்கணக்கான யோகாய்ஸ் அதுங்களை என்ன பண்ணுறது? நீங்கள் சொன்ன மாதிரி அவனை அன்லாக் பண்ண விட்டோம்னாக்கா அதுலேருந்து நிறையா இது வந்துடும். அப்புறம் என்ன, எப்படி இதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறது? நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது கமாண்டர். ஆனால் இவனை இந்த தடவை அந்த குரங்கு பையில இந்த தடவை தப்பிக்க விட்டானாக்க மறுபடியும் அவன் இன்னும் ஸ்ட்ராங்காகி வருவான். ஆனால் அவன் மறுபடியும் வரும்போது போதி தர்மாவே இறங்கி வந்தாலும் அவனை நிப்பாட்ட முடியாது. இல்லை அவன் தப்பிச்சு போனாலும் மறுபடியும் அவனை பிடிக்கவும் முடியாது. போதி தர்மாவே இறங்கி வந்தாலும் அவனை மறுபடியும் பிடிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் என்னாலையும் ஷோராக அவனோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியும்னு சொல்ல முடியாது. அப்போல்லாம் நம்ம எல்லாரும் உயிரோட இருப்போமானே தெரியாது. அதை கிட்ட இவங்க 2 பேரும் ஆண் வாயை பழந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. யங் மாஸ்டர் என்னவா, இந்த விஷயத்தை நான் இப்பயே போய் மெஜஸ்டிக்கிட்ட சொல்லி எந்த அளவுக்கு ட்ரூப்ஸை ரெடி பண்ண முடியுமோ இந்த நிமிஷமே ரெடி பண்ணுறேன். இல்லை கமாண்டர், அந்த யோகாய்ஸ்லாம் அந்த ஏரியா விட்டு வெளில போக முடியாத அளவுக்கு அங்கிட்டே அடைச்சி வைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். எந்த அளவுக்குனா பிளட் செட் கூட 8 சண்டை போட்டோம்ல அந்த அளவுக்கு சோல்ஜர்ஸ் வந்தால் மட்டும் போதும். அப்போ என்னவா, எப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம்? நம்ம எல்லாரும் ரெடியான அடுத்த செகண்டே அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது வானம் அப்படியே கருக்க ஆரம்பிக்குது. பார்த்தா சூரிய கிரகணம் ஆரம்பிச்சு சூரியனை நிலா போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூடுது. இல்லை, நம்ம இப்பயே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பெக்கர் லீடர். பார்த்தா இந்த மாதிரி சூரிய கிரகணத்தை உருவாக்கிட்டு இருக்கிறதே அந்த ஈவில் சாசரர் நாரப்பய தான். அவனோட பவரை கொடுத்து தான் அந்த ஆர்டிஃபேக்ட் மூலியமா அந்த 3 சூரிய கிரகணமாக மாற்றிட்டு இருக்கான். கேட்டபில்லர் அதோட கக்குன், அதாவது இருட்டுக்குள்ளே போயிட்டு அதோட மொத்த உடம்பையும் அடித்து நொறுக்கி அதுக்குள்ளே உள்ள நிறுந்தி திரும்ப வெளில வரும்போது ஒரு பட்டர்ஃப்ளையாக வரும்.